இந்த இனிமையான மாலை வேளையில் ஒரு தெய்வீகமான தியான நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்றிக் கொடுத்த அம்மா அவர்களுக்கும், இறைவணக்கம், குருவணக்கம், ஞானகானம், காயகல்பம் என அனைத்து நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக ஏற்றிக் கொடுத்த அனைத்து இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்வோம். இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஒரு சிறப்பு பெற்ற தினம். ஏன்னா இந்த ஆன்மீக பட்டறை வகுப்பு அது மகரிஷி அவர்களுடைய கனவு திட்டம், இன்னும் மகான்கள் எல்லோருடைய கனவு திட்டம் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு அங்கு நடைபெறக்கூடிய பயிற்சிகள் மிக ஆழமாக, அங்கு சொல்லக்கூடிய தத்துவங்கள் மிக மிக உயர்ந்த ஞானத்தை வழங்கக்கூடியதாக அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே அந்த ஆன்மீக பட்டறை வகுப்பிற்கு கலந்து கொண்ட அன்பர்கள், அதற்காக அருட்பணியாற்றிய அன்பர்கள், அந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக்கிய ஆசிரியர் பெருமக்கள் என்று அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றிகளை உரித்தாக்கி மகிழ்கிறோம். உண்மையிலேயே அது ஒரு குடும்ப நிகழ்வாக நடந்ததை ஒவ்வொரு முறையும் நம்மால பார்க்க முடியுது. வரக்கூடிய அன்பர்கள், ஒரு ஆசிரியர்கள், மாணவர்கள் என்ற ஒரு இடைவெளியின்றி, மகரிஷி அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க இந்த மனவளக்கலை குடும்பம் என்று. அது போல ஒரு அன்பை அங்க நம்ம பார்க்க முடிந்தது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி. அதுல பல நிகழ்வுகள் இந்த மாதத்திலே சிறப்பு நிகழ்வாக அமைந்தது. அதுல குறிப்பாக எனக்கு போன வகுப்புல என்னுடைய அனுபவத்தை சிலது நான் உங்களுக்கு சொல்றேன். போன வகுப்புல ரொம்ப ஒரு நெர்வஸ் இருந்துட்டே இருந்தது. மக்கள் வர்றாங்க, இன்னும் அதுல கட்டடப்பணி கொஞ்சம் இருந்தது, அவங்களுக்கு சரியான விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு இது இருந்தது. ஆனால் இந்த வகுப்பு ஒரு 90% அந்த பணிகளை எல்லாம் நிறைவேற்றி இருந்தோம். ஆனால் வியாழக்கிழமையிலிருந்தே மனதில் ஒரு நிறைவு தன்மை வந்தது. அதனால் அந்த அறிபறி இல்லாம ஒரு நல்ல ஒரு வகுப்பை நடத்திய உணர்வு எனக்கு முழுமையாக இருந்தது. அதிலே குறிப்பாக இந்த முறை பல அன்பர்கள் அவங்க முன்னாலே வந்தங்காட்டி அவரவர்களே அந்த சேவையை பிரித்து மிக அற்புதமாக அதை செய்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு செயலாக நடந்தது. இன்னும் தியானத்தை பற்றி சொல்லணும். முதல் நாள் காலையில் எடுத்த தியானமும், இன்னும் அடுத்த நாள் எடுத்த அந்த ஓம்கார தியானத்துல வேறொரு முறையை அங்க கையாண்டோம். அந்த ஒவ்வொரு முறை தியானத்திலையுமே அங்க அந்த ஆழ்ந்த அமைதியான அந்த மௌன நிலையை எல்லாருமே நல்லா ஃபீல் பண்ணாங்க. அந்த இடம் ஒரு இயற்கை சூழல்ல அமைஞ்சிருக்கிறது ஒரு காரணம். 2வது, அங்க மக்களுடைய அந்த எண்ணம், ஆர்வம் இதெல்லாமே ஒன்று கூடி அங்க சிறு சிறு தியானங்கள் நடத்திய போது கூட அந்த அமைதி நிலையை நம்மால நல்லா உணர முடிந்தது. அதே போல ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தருடைய தத்துவங்களுமே மிக மிக ஆழமானதாக இருந்தது. ஏசர் ஐயாவோட உரையெல்லாம் நம்ம பல முறை கேட்டிருக்கிறோம். இந்த முறை ஐயா முதல் முறை அங்க வந்திருந்தாங்க. அது ஒரு பெரும் சிறப்பு. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஐயா அங்க வர்றாங்க. வந்ததுல அவர் கொடுத்த அந்த 3 உரையும் உண்மையாலுமே ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய உரை என்றுதான் சொல்லணும். ஒவ்வொரு ஆசிரியரோட உரை அப்படித்தான்.
பட் ஐயா அவங்க குடுத்த அந்த 3 சொற்பொழிவு நம் வாழ்நாள் முழுமைக்கும் போதுமானது என்ற அளவிற்கு அதில் அத்தனை ஞான புரிதல்களை நமக்கு விளக்கியிருந்தாங்க. குறிப்பாக லைப்ரரி ஓப்பனிங் அதுக்கும் பல அன்பர்கள் நூல்களை வழங்கியிருந்தாங்க. நம்ம அன்பர்கள் பலரும் அதுல வந்து சேவை செய்து, இரவு கிட்டத்தட்ட 10, 10:30 வரைக்கும் நெறைய அன்பர்கள் அங்க வந்து அந்த புக்கை எல்லாம் லைன் பண்ணி, ரொம்ப ப்ராப்பரா பண்ணி குடுத்தாங்க. அதனால அவங்க எல்லாருக்குமே மிகுந்த நன்றிகள். அ ஒவ்வொரு விஷயம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சிந்திக்கும் போதும், இம்மீடியட்டா மக்கள்ட்ட ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வர்றது வந்து பெரிய விஷயம். இந்த முறை அங்க மரநடு விழா பண்ணலாம் அப்படின்னு திட்டமிட்டோம். பட்டு அந்த கட்டடப் பணிகள் கொஞ்சம் நிறைவாகாம இருந்த காரணம், 2வது மற்ற பணிகள் இதெல்லாம் இருந்ததுனால, சரி கொஞ்சம் தள்ளி பண்ணலாம், சிறப்பா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல வந்ததுன்னு அத விட்டுட்டோம். ஏன்னா அரிபரியா எல்லாத்தையும் ஒட்டுக்கா பண்ணி சிரமப்படுத்த வேண்டான்னு. அதுக்கு ஒரு நல்ல பலனா இந்த முறை நாம கிட்டத்தட்ட ஒரு 300, 400 மரங்கள் வைக்கிற அளவுக்கு ஒரு அஸ்திவாரம் அந்த நிகழ்விலே நிகழ்ந்தது. அதுல நம்முடைய அன்பர்களும் ஆளுக்கு ஒரு மரம் நம்ம சார்பாக இறை சாதனை மார்க்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற அளவுல, அங்க வந்திருக்கிற அன்பர்கள்ல மேக்ஸிமம் அன்பர்கள் அதுல பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. இன்னும் இங்க வந்திருக்கிறவங்களும் அதுக்கான போஸ்ட் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அனுப்புறோம். நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அதை நிச்சயமா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா, அது வளர்த்தப்பட்ட மரங்களை நம்ம ஒரு சிறு தொகை குடுத்து வாங்கி அங்க வைக்கும்போது, அது இம்மீடியட்டா நமக்கு வந்து அந்த மரத்தினுடைய பலனை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும். அது நிச்சயமா நம்ம வாழ்நாள் முழுமைக்கும் மட்டும் இல்லாம, எதிர்கால சந்ததிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை சேர்க்கும் அப்படிங்கிற விதத்துல, அந்த மரம் நடுவிழாவ வந்து நம்ம எதிர்காலத்துல திட்டமிட இருக்கிறோம். அந்த ஒரு நிகழ்வும் இந்த கூட்டத்துல தான் அன்பர்கள் எல்லோருடைய ஆலோசனையிலயும் நடைபெற்றது. அ இன்னும் பல விஷயங்கள் அதுல சிறப்பான செயல்கள் எல்லாம் நிகழ்ந்தது. அது எல்லாமே ரொம்ப ஒரு மனதிற்கு ஒரு நிறைவான ஒரு நிகழ்ச்சியை நடத்தின ஒரு ஒரு நிலை நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை அதற்காக அருள் தொண்டாற்றிய பல நிலைகளில் இருந்து அங்க ஒர்க் பண்றவங்க, நம்ம அன்பர்கள், அதை பாதுகாத்து, அதை தூய்மை செய்துட்டு இருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் இந்த நேரத்தில நன்றி கூறி, இப்போ நம்முடைய அன்பர்கள் இந்த 3 நாள்ல பெற்ற அனுபவங்களை நெறைய பேர் அங்கேயே ஸ்பாட்லயே எனக்கு ரிசல்ட் சொன்னாங்க. அந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப ரேர். அதெல்லாம் ஐ ஓப்பனிங் செஷன் மாதிரி அதுல நெறையா நடந்தது. ஒவ்வொரு ஆசிரியருமே அவங்களுடைய பங்கை மிக மிக சிறப்பாக செய்தார்கள் என்றுதான் சொல்லணும். அதனால அந்த விதத்தில அன்பர்களை இப்போ அழைத்து, அவர்கள் பெற்ற அனுபவங்களை நிச்சயமா இங்க பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஏதாவது ஒரு சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம். இருந்திருக்கும். நிச்சயமா இருந்திருக்கும். அதை என்னிடம் தனியாக நீங்க சொல்லுங்க. நிச்சயமா நம்ம அதை மேம்படுத்தி, ஒரு 100% ஒரு சிறப்பான ஒரு சேவையை நம்ம சிறப்பா செய்யணும். ஆ மிக்க மகிழ்ச்சி. நான் நிறைவுல வாய்ப்பு இருந்தா பேசுறேன். அடுத்த மாதம் மிக முக்கியமான மாதம் நமக்கு ஆகஸ்ட். மகரிஷி அவங்க பிறந்த நாள், அன்னை லோகாம்பாள் அவங்க பிறந்த நாள், மனைவி நல வேட்பு நாள் விழா என்று பல சிறப்புகளை கொண்டது. அப்ப அந்த மாதத்தில நம்முடைய பட்டறை வகுப்பு ஆகஸ்ட் 30, 31, செப்டம்பர் 1ல திட்டமிட்டிருக்கிறோம். இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஃபங்ஷனா நாம அங்க நடத்தலாம் அப்படிங்கிறதையும் அன்பர்களோட ஆலோசனைகள பெற்றுக்கொண்டோம். அதனால இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்வை நாம் எடுத்து செல்வோம் என்று கூறி, என்னுடைய உரையை நிறைவு செய்து, இப்போ அன்பர்கள் அவர்களுடைய அனுபவ உரையை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. சிறப்பு. ரொம்ப அழகா ஐயா இந்த மாதம் நடந்த பற்ற வகுப்பு பத்தி ஸ்பீச், தவம் எல்லாம் ரொம்ப நல்லா நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. லைப்ரரி ஓப்பனிங், மரம் நடுவது பத்தி எல்லாம் நிறைய எங்களால தான் என்னால கலந்துக்க முடியலன்றது ரொம்ப வருத்தமா இருக்கு ஐயா. ரொம்ப சந்தோஷம். நல்லா நடந்தது என்னால. ஐயாவை நம்ம எல்லாரும் துரிய நிலையில இருந்து வாழ்த்திடுவோம். ஐயா அவர்கள், மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம்
வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ இறை அருளும் குருவருளும் நிற்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். லக்ஷ்மி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க உங்க அனுபவ உரை சொல்லலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே, இந்த பட்டறை வகுப்பில் நிகழ்ந்த அனுபவத்தை சற்று உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக என்ன சொன்னோம்னா, நாங்க அங்க பட்டறை வகுப்புல போய் கலந்துக்கிட்டதும் அந்த இடத்துடைய அந்த ஆன்மீக அந்த பட்டறை அந்த அந்த இடத்த பார்க்கும்போது அது என் மனசுல என்ன தோணுச்சுன்னா, ஒரு வீடே இல்லாம ரோடோரத்துலயும் டாட்லயும் கூரை வீட்லயும் அப்புறம் அங்கங்க ஒழுகுற இடத்துல வந்து தட்டெல்லாம் வச்சு அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுல போய் குடியேறினா எவ்வளவு ஒரு மன நிறைவு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சொந்த வீட்டுல குடியேறின ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு நிம்மதியோ அந்த அளவுக்கு ஒரு நிம்மதி இருந்தது முதலாவது. இரண்டாவது பாத்தீங்கன்னா புத்தகம், அதாவது நூலகம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த ஒவ்வொரு புத்தகமும் வந்து சாமிஜி உருவத்துல பேசுற மாதிரியே இருந்தது. அங்க அந்த புத்தகத்துக்காக காசோ பணமோ அல்லது புத்தகம் வாங்கி கொடுத்த அன்பர்கள் நினைக்கிறப்பெல்லாம் நம்மளுடைய உயிர் கலப்பு தெரியுது. அதாவது புத்தகத்தை பத்தி ஒண்ணு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, இந்த புத்தகம் என்பது வெறுமனையே காகிதம் அல்ல. அது வந்து அந்த புத்தகத்தை யாராலையுமே விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க. அந்த புத்தகத்தினுடைய அச்சு கூலியும் அந்த புத்தகத்தினுடைய காகித கூலிக்கு மட்டும்தான் நம்ம காசு கொடுக்க முடியுமே தவிர, ஒரு மகானின் ஒரு கவிஞனின் கருத்துக்கும் சிந்தனைக்கும் நம்மளால காசு கொடுத்து வாங்கவே முடியாதுங்க. அதுக்கு விலையே இல்லை. அப்படி ஒரு புத்தகத்தையும் ஒரு நூலகத்தையும் நிறுவி கொடுத்த ஐயா உங்களுக்கு கோடான கோடி நன்றி. அப்புறம் வந்து அந்த ஒரே ஒண்ணு மட்டும் சொல்லணும். அதாவது நூல்னா ஏன் தெரியுமா அந்த புத்தகத்துக்கு நூல்னு பேர் வச்சாங்க? ஒரு ஊசியோட காதுல ஒரு நூல் நுழைச்சோம்னா அது கிழிசல்கள்ல தச்சு சரி செய்யுமா. அதே மாதிரி ஒரு மனிதனுடைய காதுல அந்த புத்தகம் நுழைஞ்சிச்சு, நூல்ல இருக்கிற எழுத்துக்கள் நுழைஞ்சதுன்னா இதயத்துல இருக்கிற கிழிசலையே தைக்குமா. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மகத்தான சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் எதுன்னா புத்தகமா. அதனாலதான் அதுக்கு பேர் நூல்னு வச்சாங்களாமா. சோ அந்த நூலகத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த இறை உள்ளத்துக்கு மிக்க நன்றி. அது என்ன ரொம்பவும் நெகிழ வச்சது. உண்மையிலேயே நூலகம் அங்க நுழைஞ்சா அங்கிருந்து வெளியே வர முடியல. அந்த அளவுக்கு இப்பதான் ஆரம்பம். ஆனா புத்தகங்கள்லாம் அவ்வளவு அழகா மனம் விட்டு பேசுற மாதிரி இருந்தது அங்க இருக்கிற ஒவ்வொரு புத்தகங்களும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஐயா அவங்க ஏஎஸ்ஆர் ஐயா வந்து ஃபர்ஸ்ட் உரை கொடுத்தாங்க. அந்த உரையில என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்பிரிவிலே இறைஞானம் அடைய வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இறைஞானம் அடையறதெல்லாம் முதல்ல இருக்கட்டும். முதல்ல நீங்க உங்களை முதல்ல எப்படி இருக்கிறீங்க உங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. முதல்ல தன் திருத்தம் வேண்டும். தன்னை அறிந்த அதாவது முதல்ல நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து தன்னை அறிய தனக்கு ஒரு கேட்டு இல்லை அப்படின்னு சுவாமிஜி சொல்ற மாதிரி அவ்வளவு அழகா ஐயா அவங்க சொன்னது மனசுல கருமையத்துல பதிவாயிடுச்சு. அதுவே போதும் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐயா பங்கார் ஐயா வாழ்க்கை தத்துவம் 12 நடத்தினாங்க. அவ்வளவு ஒரு சிறப்பா இருந்தது. அந்த வாழ்க்கை தத்துவத்தை ஒவ்வொன்றும் இந்த ஒரு மாசம் முழுசும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வாழ்க்கையோட கூட ஊட 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 கூட அதை உள்ளார நுழைச்சு பயன்படுத்தி பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிரிவுல கண்டிப்பா இறைஞானம் அடைஞ்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க நடத்துறது அவ்வளவு அழகா சிறப்பா இருந்தது. மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சு. இப்பவும் கண்ணு முன்னால் அந்த எழுத்துக்கள் அந்த வார்த்தைகள் எல்லாம் காதுல ரீங்காரம் பாடிட்டே இருக்கு. அடுத்து
நம்ம குரு ராகவேந்தர் ஐயா ஒரு புது டெக்னிக்கா அழகா ஒரு மனச வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீயா வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. அத வந்து நேர்ல அனுபவிக்கும் போது உண்மையிலே அது ஒரு பெரிய 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 மிகப்பெரிய வாய்ப்பா இருந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா அஜய் பிரகாஷ் ஐயா இயற்கை முறையில நம்ம எப்படி வாழணும், எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத நம்மளுடைய வேதாத்திரியோட கருத்தோடு கூட ஒன்றி அதிலிருந்து சாறு பிழிஞ்சு எடுத்து நமக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அது ரொம்ப அழகா இருந்தது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இமயவரமன் ஐயா கிளாஸ் எடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு புதுவிதமா இருந்தது. அருட்காப்பு 108 முறை அருட்காப்பு அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு நாள் சாமியோட அருட்காப்பு நம்ம எல்லா விஷயத்திலயும் போட்டு அதுல பலன் இருந்தாலும் ஐயா சொன்ன நுணுக்கங்கள் பார்க்கும்போது அந்த 108 விதத்தை வந்து வீட்டுல ஓடிக்கிட்டே இருந்தா எவ்வளவு ஒரு மனசு அந்த இடத்துல ஒரு அலையக்கம் நல்ல விதமா மாறும். அதுல துரியத்துல வச்சு நம்ம அந்த வாழ்த்தை சொல்லும் போது அதற்கு எவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. அது வந்து ஒரு புதுவிதமான அனுபவமாவும் இருந்தது. பிராக்டிகலாவும் அது உண்மையிலேயே சாத்தியமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க நாங்க போயிட்டு வந்து அந்த உபசரிப்புன்னு சொல்லிட்டு பார்த்தா தாய் வீட்டு உபசரிப்பு போல இருந்தது. அதையும் தாண்டி வந்து நம்ம எப்படியும் ஆழியாரை விட உபசரிப்புலயும் உணவிலும் உரையிலும் பெட்டரா இருந்தது அப்படிதான் சொல்லணும். அந்த உபசரிப்பு உணவெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே அது அது உணர்ந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இருந்தது. நாம வந்து அடுத்தவங்களுக்கும் இந்த இந்த பட்டறை வகுப்புல நாம மட்டும் பயன்பாடு அடைஞ்சா போதாது. அங்க வந்து ஒரு உறவுகள் உண்மையான ஒரு உறவுகளை வந்து நான் பார்த்தேன். அந்த மாதிரி உறவுகள் நான் வெளியில எங்கேயும் பார்த்ததே இல்லை. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எந்த ஒரு கள்ளங்கபடம் இல்லாம அதாவது முகத்தளவுலயும் சரி அகத்திலிருந்து வந்த ஒரு உணர்வா இருந்தது. உறவுகள் மாதிரியே இருந்தது. ஐயா சொன்ன மாதிரி குடும்பம்ன்றத உண்மையிலேயே அந்த உண்மையான உறவுகளை நான் அனுபவிச்சேன். கடைசியா ஒரு கனவு வந்து என் மனசுல தோணுச்சு. எல்லாரும் ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாம் இதெல்லாம் கடந்தது. ஐயா இமயவரமன் ஐயா சொன்னாங்க. என்னுடைய உயிர் சொந்தம்னு சொன்னாங்க. அந்த உயிர் சொந்தம் பாத்தீங்கன்னா இனி வரும் காலங்கள்ல ஜாதி மதம் எல்லாம் இல்லாத நம்ம மனவளக்கலை படிச்சிருந்தா மட்டும் போதும். அவங்களுக்கு வந்து நம்ம இறை சாதனை மார்க்கத்துல கிளாஸ் எடுத்திருந்தாங்கன்னா நான் மனசார என்னோட பொண்ணை தரேன், என் பிள்ளைக்கு உங்க பொண்ணை கட்டிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு வந்துருவாங்களோ, அந்த ஒரு காலம் வருமா அப்படின்னு எல்லாம் ஒரு ஏக்கம் இருந்தது. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த இறை சாதனை மார்க்கத்துக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பித்து இத்துடன் என்னுடைய அனுபவ உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஷர்மிளா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பட்டறை வகுப்பு ரொம்ப அருமை. தத்துவங்கள் இந்த தடவை ரொம்ப ஜாஸ்தியாவே ரொம்ப புரியுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஏஆர்எஸ் ஐயாவோட ஸ்பீச் நான் நிறைய கேட்பேன். ஐயா அன்னைக்கு அங்க கொடுத்த ஸ்பீச் வந்து அவங்க இதுவரைக்கும் ஒரு 50-60 மணி நேரம் பேசின ஸ்பீச்சை அன்னைக்கு ஒரே நாளையில வந்துட்டு எல்லாருக்கும் சிம்பிளா புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியா வந்துட்டு ஞாபகம் இருக்க மாதிரி சொல்லிட்டாங்க. ஞானம் கிடைக்கிறதுக்கு எங்கேயும் தேடி தேடி போகணும்னு இல்லை, நம்மளோட தேவைகளை என்ன தீர்மானிச்சுக்கணும், நம்மளே தீர்மானிச்சுக்கணும். நம்மளோட குறைய வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஏன் நமக்கு துன்பம் வந்திருக்கு, அதுல இருந்து நம்ம வெளியில வரணும். யாரு கூடயும் கம்பேர் பண்ணி நம்ம எதையுமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்லோகம் தான் சிம்பிளா சொல்லி கொடுத்தாங்க. நத்திங் இன் மை ஹேண்ட், நத்திங் இஸ் ராங், நத்திங் இஸ் மைண்ட். இது மட்டும் போதும் அப்படின்னு. அவங்க இவ்வளோ நாளா நான் யோசிச்சேன், நம்ம இத்தனை மணி நேரம் எல்லாத்தையும் தனித்தனியா கேட்டதை ஒட்டு மொத்தமா ஒரே நாளையில எவ்வளோ ஈஸியா சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அவ்வளோ சூப்பரா வந்துட்டு ஏஆர்எஸ் ஐயாவோட ஸ்பீச் தத்துவம் எல்லாமே ஈஸியா வந்துட்டு புரிஞ்சது. அடுத்து பங்கார ஐயாவோட ஸ்பீச், தவம் மட்டும் பண்ணாலே தவத்திலேயே இறை உணர்வை, துரியம் பண்ணாலே இறை உணர்வை பெற முடியும் அப்படிங்கிறத ஈஸியா சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் உடலுக்கு அடுத்து மனம், மனம் கடுத்து ஜீவகாந்தம், ஜீவகாந்தம் கடுத்து உயிர், அதுக்கடுத்து அறிவு,
அறிவுக்கு அப்புறம் இறை உணர்வு இப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்துட்டு சப்ஜெக்டா வந்துட்டு தெரியும், எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனா தவத்துல உள்ள போகணும்னு சொல்லும் போது யாருமே வந்துட்டு கேட்டாலும் உள்ள போகணும்னா எப்படி போகணும்னா யாரும் வந்துட்டு சொல்லல. இது வரைக்குமே அது தெரியாம இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு பங்காரு ஐயா சொன்னாங்க, தவத்துல உள்ளேங்கும் போது ஃபர்ஸ்ட் உடலை நினைக்கணும், அடுத்து மனம், ஜீவகாந்தம், உயிர், அறிவு, இறை உணர்வு இந்த இதுலதான் உள்ள போகணும் அப்படிங்கிறத எனக்கு இத்தனை வருஷம் தவம் பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு பங்காரு ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு தெரியும். ஒருத்தவங்க நல்லா இருக்காங்களா இல்ல நோய்வாய்ப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். அதிகாலையில அவங்க இயற்கையாவே அலாரம் எதுவும் இல்லாம யாரும் எழுப்பிடாம தானா எந்திரிச்சாலே அவங்க ஆரோக்கியமா இருக்காங்களா இல்ல நோயோட இருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இயற்கையா ஒருத்தவங்களுக்கு அதிகாலையில கண் விழிப்பு வரலைன்னா அவங்களுக்கு நோய் இருக்கு, நோய் வருது அப்படிங்கிறது அர்த்தம் அப்படிங்கிறத சிம்பிளா சொன்னாங்க. வாழ்க்கையோட நோக்கம் சொன்னாங்க. வாழ்க்கையோட நோக்கம் பெருசா நம்ம காசு பணம் தேடி போறோம், பொருளாதாரத்தை நோக்கி ஓடுறோம், அது இது அவ்வளவு வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், இதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம எதுக்க மகிழ்ச்சியா இருக்கணும், மனம் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம செயல்கள் என்னங்கள் இதெல்லாம் என்னங்கிறத இது பண்ணணும். ஆறாவது அறிவுக்கு நிறைவு என்ன அப்படிங்கிறத எல்லாரும் ஆறாவது அறிவுனா பகுத்தறிவு மட்டும்தான் வந்துட்டு சொல்வோம். ஆனா ஆறாவது அறிவுங்கிறதுக்கு அதுக்கு எப்ப சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சொன்னாங்க. சுத்த வெளியை எப்ப உணர்றோமோ அப்போதான் ஆறாவது அறிவுக்கு நமக்கு பகுத்தறிவுங்கிறது அதுக்கு வந்துட்டு முழுமை கிடைக்கும், நிறைவு கிடைக்கும். அந்த நிறைவு கிடைச்சிருச்சுனாலே நமக்கு வாழ்க்கையில நிறைவு கிடைச்சாலே அதுல வந்துட்டு சுத்தவெளிக்கு நிறைவு கிடைச்சிரும், நமக்கு இறை உணர்வு வந்துட்டு கிடைச்சிரும், மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. வாழ்க்கை தத்துவங்களை 12 படிகளை வந்துட்டு அதெல்லாம் ஒவ்வொரு படிகளையுமே வந்துட்டு நிறைய நேரம் கிளாஸ் எடுப்பாங்க. ஆனா அந்த 1 மணி நேரத்துக்குள்ள சிம்பிளா என்ன சொன்னா புரியுமோ, நம்மளோட தேவை, நமக்கு பசிக்குதா அதுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் சம்பாரிச்சா போதும், எக்ஸ்ட்ராவா வந்துட்டு சேர்த்துக்கிட்டு அதனால வந்துட்டு பிரச்சனைகளை வந்துட்டு இது பண்ணிக்க வேண்டாம். நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு முக்கியமா ஒரு 2-3 மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம ஒழுக்கமா இருக்கமா, நம்மளோட கடமைகளை குடும்பத்துல சமுதாயத்துக்கு இதெல்லாம் என்ன செய்யணும், இரண்டொழுக்க பண்பாட்டை கடைபிடிக்கணும் இப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மள நம்பணும். அதுக்கு நம்ம எதை நம்புறோமோ அதுக்கு வந்துட்டு நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு நம்பணும். இதெல்லாம் தெரிஞ்சாலே நம்ம வந்துட்டு முழுமை பேர் அடைஞ்சிட முடியும் அப்படின்னு வாழ்க்கை தத்துவங்களை வந்துட்டு அழகா சொல்லிட்டு, எதையுமே அறியாமையா வந்துட்டு தெரிஞ்சுக்காம இருக்கவும் கூடாது, எந்த விஷயத்தையும் அலட்சியப்படுத்தவும் கூடாது, எந்த ஒரு செயலையும் உணர்ச்சி வயப்படக்கூடாது அப்படிங்கிறதையும் ஐயா வந்துட்டு அழகா சொல்லி அந்த செக்ஷனை வந்துட்டு கரெக்டா வந்துட்டு நேர மேலாண்மைய கரெக்டா வந்துட்டு ஐயா இது பண்ணி ரொம்ப அருமையா எல்லாத்தையுமே விளக்கி சொல்லிட்டாங்க. அஜய் பிரகாஷ் ஐயா அந்த செக்ஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நேச்சுரோபதி படிக்கிற டாக்டர்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு ஒரு டாபிக்கே ஒரு யூனிட்டா வரக்கூடிய சப்ஜெக்ட். பாத சிகிச்சைகள்லயே வந்துட்டு அந்த தெரப்பிக்கு மட்டுமே தனியா வந்துட்டு அதெல்லாம் மாசக்கணக்குல வந்துட்டு அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடியது. அந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன், நம்மளோட அந்த டே டு டே லைஃப் அது எல்லாமே தனித்தனியா எடுக்கக்கூடியத அந்த 2 மணி நேரத்துக்குள்ள அவ்வளோ அழகா கரெக்டா இது மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு அதுலயே நோயை குணப்படுத்திட முடியும். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நம்ம போய் தான் பண்ணணும்னு இல்லை, எல்லாமே வீட்டுல இருந்தே நம்ம வந்துட்டு பண்ண முடியும். நம்ம உணவுல இருந்து, நம்ம குடிக்கிற தண்ணியில இருந்து, டீடாக்சிஃபிகேஷன் வாட்டர்ல இருந்து, வீட்டுல இருக்க நம்ம கிச்சன்ல நம்ம மொத்த குடும்பத்தையும் எப்படி வந்துட்டு ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு 10,000 ரூபாய் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி இப்ப சிகிச்சைகள், அந்த பாத சிகிச்சைகள், அந்த பாத்து டிக்கெட் மட்டுமே தனியா எல்லாரும் வந்துட்டு அது ஒரு கிளாஸா 2-3 கிளாஸ் போட்டு அதுக்கு ஒரு 15,000 ஃபீஸு, ஒரு 2-3 சிகிச்சைக்கு மட்டுமே 3,000-4,000 ரூபாய் கிளாஸ் எடுத்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா ஐயா அன்னைக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எவ்வளவு சொல்லி கொடுக்கணுமோ அத்தனையும் சிம்பிளா அவ்வளோ சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தடவை கிளாஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. இந்த பெரிய வாய்ப்பை வந்துட்டு அருட்காப்பை பத்தி எல்லாரும் அருட்காப்பு சொல்லுவோம். ஆனா அருட்காப்பை வச்சு எந்தெந்த இதுல பொருளாதாரமாகட்டும், உடல் பிரச்சனை, நோய்கள் எல்லா விதத்திலையும் நம்ம அருட்காப்பை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சிம்பிள் டெக்னிக்கா பெரிய விஷயத்த சிம்பிளா வந்துட்டு இமயவர்மன் ஐயா வந்துட்டு சொல்லி எல்லாம் வந்துட்டு பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது.
எங்களுக்கு இந்த வாய்ப்பை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்த மதனையாவுக்கும் அவங்க குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நிறைய அங்க நடந்ததை பத்தி சொன்னாங்க. நாங்கெல்லாம் போகாததுனால கேட்கறதுக்கே ரொம்ப ஒரு இதா ரொம்ப நல்லா இருக்கு. கேட்க. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக துரைசாமி சிவலிங்கம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக ஜெகநாதன், நீங்க டாக்டர் ஆர் ஜெகநாதன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். குருவே சரணம். அருள்நிதி டாக்டர் ஜெகநாதன், சென்னை, 85 வயது. வணக்கத்திற்குரிய எனக்கு முன் பேசிய அனைவருமே இறையாசிரியர்களுடைய அனைத்து பகுதிகளையும் வைத்து அதாவது ரொம்ப அருமையா பகுத்தாய்வு பண்ணி சொல்லிட்டாங்க. அதை தவிர நான் மீதி உள்ளதை நான் சொல்ல தங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். வணக்கத்திற்குரிய கலியுக கடவுள் அவதார புருஷர் சின்ன மகரிஷி பேராசிரியர் இறைமதனையா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பத்தினரும் 120 ஆண்டுகளுக்கு மேல் நீடோழி நீடோழி வாழ்க வளமுடன். உலக புகழ் பெற்ற மலையம்பாலத்தில் உள்ள தெய்வ குட்டி ஆழியாரில் இம்மாதம் 25 முதல் 27 வரை பட்டறை வகுப்பில் நடந்த தெய்வீக ISM நூலக திறப்பு விழாவும் உச்சக்கட்ட பட்டறை வகுப்பு அனைத்து நிகழ்வுகளும் நாம் எதிர்பார்த்ததை விட மிக 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 நிறைவாகவே அமைந்தது. ஏன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் தான் ஐயா போட சொல்லியிருக்காங்க. அதனால குறைங்கிற வார்த்தையை நான் சொல்லல. மிகச்சிறப்பான முறையில் நிறைவாக அமைந்தது. வணக்கத்திற்குரிய இதற்கு காரணமாக மதன் ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். இதனால் எனக்கு அளப்பரிய அதிசய நன்மைகள் கிடைத்துள்ளன என்பதை நான் சொன்னால் அது மிகையாகாது. ஒன்று, நான் 3 நாட்களிலும் கலந்து கொண்டதால் 85 வயதிலும் ஆன்லைனில் கலந்து கொண்டேன். 85 வயதிலும் ரிஷி மூலத்தில், அதாவது 3:30 மணிக்கு எழுந்து பச்சை தண்ணீரில் குளித்து விட்டு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான 4:15 மணியிலிருந்து 7 மணி வரை இறைமதன் ஐயா அவர்களுடன் அனைத்து பயிற்சிகளையும் இணைந்து செய்து குரு காணிக்கைகள் நான் கொடுத்து விடுகிறேன். இது நான் செய்த பூர்வ ஜென்ம பாக்கியம் என்றே நான் கருதுகிறேன். இதன் பலன்கள் என்னவென்றால், எனக்கு அகக்காட்சியாக தெரிந்தது என்னவென்றால், இறைநிலை உணர்வும் அறநெறி வாழ்வும் பெற்று இப்பிறவிலேயே பிறவி பயனை அடைவதற்கு முழு முயற்சி செய்து அதில் நான் வெற்றியும் கண்ட மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெற்ற அகக்காட்சியாக காணுகின்றேன் ஐயா. இதற்கு முக்கிய காரணம் இறைமதன் ஐயா அவர்களின் பரிபூர்ண ஆசிகள் தேவை. இதற்கு நான் இன்றுதான் நிறைவு பெற்றேன். இது ஒரு பொன்னான நாளாக எனக்கு அமைந்து விட்டது என்றால் அது மிகையாகாது. வாய்ப்பளித்த இறை சாதனை மார்க்க வேதாத்திரிய விருட்சங்களான மனித தெய்வங்கள் அனைவருக்கும் நெஞ்சார வாழ்த்தி வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க இறை சாதனை மார்க்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளர்க வேதாத்திரியம். நன்றி நன்றி நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். சிறப்பு. நல்லா இந்த வயசுக்கு இவ்வளோ வயசுக்கு நீங்க அழகா எல்லாம் பயிற்சி பண்ணி சொன்னது, முதலுக்கு வர எல்லாம் பார்த்து சொன்னது ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி விஸ்வநாதன்,
நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாமா? சாந்தி விஸ்வநாதன். வாழ்க வளமுடன். பேசிட்டாங்கம்மா. பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. குரு வாழ்க, குருவே துணை. நான் வந்து எனக்கு 61 வயசு ஆயிடுதுங்க. முதல்ல 2002ல் ஆலியர் போய் பயிற்சி எடுத்தேன். அந்த ஞாபகம் பூரா எனக்கு இப்போ வந்துடுச்சு, பழைய ஞாபகம். அதே மாதிரி இங்கே எல்லாம் உதவி செய்யறது, உணவு பரிமாறுறது, தட்டு கழுவி வைக்கிறது, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறது. அதே மாதிரி தான் ஒரு ஹால் இருக்கு, அதில் போய் படுத்துருக்கிறது. அப்புறம் பாத்ரூம் கம்மியாக தான் இருக்காப்பாங்க. எந்திரிச்சு 3 மணி 3:30க்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு தியானத்துக்கு வருவா. அந்த ஞாபகம் எல்லாம் எனக்கு இப்போ நான் நினச்சிட்டு இருந்தேன், நம்ம ஒன்று போக முடியுமா என்னன்னு. அதே மாதிரி எனக்கு ஆலியார் போகிற எண்ணம் தான் இங்கே வந்ததே பூரா அதே ஞாபகம் தான் எனக்கு இருக்குதுங்க. நினச்சிட்டே எல்லாம் நான் பேசலான்னு நினச்சது எல்லாருமே பேசிட்டாங்க. ஐயா எல்லாரும் கிளாஸ் எடுத்தது. நான் அப்போ தான் நினச்சேன், ராகவேந்திர ஐயா வந்தாருன்னா சிரிப்பாக இருக்கு, வள்ளியா கேட்கலான்னு நினச்சேன். அப்போவே சொல்லிட்டாங்க இன்னைக்கு வருவாங்க வகுப்பு எடுக்கிறக்குன்னு. அது ரொம்ப நல்லா இருந்து சிரிச்சு ஆட்டம். நான் கூட நேற்று இங்கே வந்து சிரித்து பார்த்தேன், எனக்கு அங்கே சிரித்த சிரிப்பு இங்கே வரவே மாட்டேங்குது. எல்லாத்தோட ஒன்றா சிரித்து ஆட்டம் போட்டது இங்கே இன்னைக்கெல்லாம் ஒன்று சிரிப்பே வரமாட்டேங்குது. அந்த ஒரு ஞாபகம் எனக்கு, அந்த நினைவுகள் எல்லாமே மனசில் நல்லா பதிஞ்சிடுது. ரொம்ப நல்லா இருக்குது. அதை விட நம்ம இன்னும் நல்லா அதே மாதிரி கொண்டு வந்துடலாம். நல்லா ஒரு எண்ணம், எல்லாத்தோட எண்ணமும் எல்லா அதில் இருக்கிறதுனால அதே நாம் நல்லா இது பண்ணிடலாம். மரங்களும் ஐயா சொன்னாங்க, அதுக்கும் நாம எல்லாம் மரமெல்லாம் வச்சு நல்லா பண்ணிடலாம். ஐயா பேசுனது எல்லாம் இது மதன் ஐயா எல்லாருமே நல்லா ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொன்னது, இமயவரமன் ஐயா சொன்னது எல்லாம் நல்லா. அந்த முதல்ல எப்படி இருந்த எனக்கு அதே என்ன, நான் ஒன்று போவோமா எங்கே போகிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா மறுபடியும் அவங்களுக்கு அன்மியூட் கொடுங்கம்மா. சரிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சாந்தி விஸ்வநாதன் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன் சாந்தி விஸ்வநாதன் அம்மா. அம்மா அடுத்தவங்க சொல்லுங்க. அது ஏதாவது போன் கால் வந்தா கூட கட் ஆயிருக்கும். ஓகே. துரைசாமி சிவலிங்கம். வாழ்க வளமுடன் ஐயா. துரைசாமி சிவலிங்கம். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா சின்ன மகரிஷி வாழ்க வளமுடன். கடந்த லாஸ்ட் 3 நாளா நடந்த இந்த பயிற்சியில, பட்டறை வகுப்புல மிக சிறப்பா, மிகவும் பிரமாதமா இந்த வகுப்பு அருமையான வகையில நடந்தது. இது வந்து இந்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் நான் வந்து அட்டன் பண்ணல. ஃபர்ஸ்ட் முறை இதை அட்டன் பண்ணியிருக்கிறேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஜூம்ல ஆன்லைன்ல வந்து அட்டன் பண்ணேன். ஆன்லைன்ல அட்டன் பண்ணதுக்கே இந்த அளவுக்கு இருக்குன்னா, டைரக்டா அட்டன் பண்ணா எந்த அளவுக்கு இருக்குன்றது யூகிக்கவே முடியல. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. இதுல முக்கியமா சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல வேண்டி இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏஎஸ்ஆர் ஐயா வந்து அவருடைய அந்த ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா, ஏற்றுக்கொள், அப்படியே நடந்தது நல்லது, அவர் அப்படிதான் இருப்பார், உன்னை மட்டும் நீ திருத்திக்கொள். இது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இத வந்து உண்மையிலுமே வந்து அடுத்த நாளே நான் வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இந்த வந்து பயிற்சியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தேன். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, பங்காரு ஐயா வந்து பாத்தீங்கன்னா, ஞானம் பெறது எளிமையாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கை ஞானம் பெற முடியும். அதுல துரிய தபாத்துல வந்தது எப்படி ஒருங்கி நுணுங்கி
ஒரு புள்ளியாக மாறுவது அப்படின்றத ஒரு வட்டங்கள் போட்டு அந்த வட்டத்தின்குள்ள உள்ள படிப்படியா உள்ள நுணுங்கி நுணுங்கி உள்ள போய் கடைசியில வந்து இறை அனுபவம், இறை உணர்வு அப்படின்னு சொல்லி எழுதினாரு பாருங்க. இந்த மாதிரியான எளிமையான வகையில இது ஓரளவு வந்து யாருமே வந்து அவ்வளவு அதாவது ஷார்ட் டைம், ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம். இது வந்து பாத்தீங்கன்னா முழு நாள் பண்ணா கூட இந்த வாழ்க்கை மேல 12 படிகள் வந்து பத்தாது. கொடுக்கக்கூடிய அந்த குறைந்தபட்சத்துல விவரமா, எளிமையா, டீப்பா நுணுங்கி போய் கொடுத்திருக்காரு. அவ்வளவு அற்புதமா இருந்தது. அதுல வந்து அந்த 12 பதிகத்துல நுணுங்கி போகும்போது இறை உணர்வு வந்து நம்ம துரியாதீதத்துல வந்து அடுக்கி அடுக்கி உள்ள போய் நம்ம பண்ண முடியும், நம்ம அனுபவத்தை பட முடியும், பெற முடியும் அப்படின்னு சொன்னதை அவரு சொல்ல அடுத்த நாள், அதாவது சனிக்கிழமை சொன்னாரு. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வந்து அதை வந்து நம்ம பயிற்சி எல்லாம் முடிஞ்சிட்டு செகண்டா பண்ணும்போது அது வந்து கிடைச்சிருச்சு. இந்த கிடைச்சிருச்சு அப்படின்ற வகையில வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து கண்டினியூவா சஸ்டெயின் பண்ணணும். அதுலதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சஸ்டெயின் பண்றதுக்கு நம்ம அவர் சொன்ன பயிற்சிகள் அனைத்தையும் ஒன்று விடாம, அதாவது இரண்டொழுக்க பண்பாடு வந்து சொல்லி கொடுத்த இறையன்றொழுக்க பண்பாடு இருந்தால் மட்டுமே இது சாத்தியம், இல்லை என்றால் இது சாத்தியமே இல்லை. அந்த மாதிரி அவரு சொல்லக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸும், அதாவது இந்த தத்துவத்தை வந்து இப்படி கூட பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப 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 அற்புதமா சொல்லி கொடுத்தாரு. அதனால வந்து இத வந்து திருப்பியும் வந்து இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இந்த அவன் நடந்த அனைத்து ஸ்பீச், அனைத்து தியானங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சீங்கன்னா அந்த லிங்க் மூலியமா வந்து அடிக்கடி கேட்டுக்கணும். ஏன்னா இது ஒரு முறை கேட்டா வந்து உண்மையிலுமே இது பத்தாது. அவ்வளவு அற்புதமான இது வந்து ரிப்பீட்டடா கேட்க கேட்க கண்டிப்பா இது வந்து இந்த ஜென்மத்திலேயே அப்படின்றத விட கூறிய விரைவில் இறைஞானம் கண்டிப்பாக பெற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு முழுமையா வந்துருச்சு. அதே மாதிரி வந்து சின்ன மகரிஷியா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த வே ஆஃப் அந்த தியானத்தினுடைய வகைகள், அந்த ஒவ்வொன்றுத்தையும் வந்து அது நுணுங்கி 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 அதை இனிமையான குரல் அப்படியே போய் போய் அந்த ஸ்டேஜ்க்கே கொண்டு போய் விட்டார். இணைய அற்புதத்தில் கொண்டு போய் விட்டுட்டாரு. இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு என்ன சொல்றது கேட்டீங்கன்னா ஒரு கொடுத்து வச்சேன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் பேசுறவங்க அத்தனை பேரும் வந்து சீனியர்ஸ்ன்னு சொல்லலாம் நீங்க. ஏன்னா போன மாசத்துல நீங்க கலந்துக்கிட்டு, நான் வந்து இந்த மாசத்துல, அதாவது வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்குது, வியாழக்கிழமை தான் வந்து ஜாயின் ஆகுறேன் அப்படின்னா பாத்துக்குங்க. இதே இப்படி இருக்குன்னா போன வாரம் மாசத்துல நடந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு எனக்கே வந்து பிரமிக்கிற அளவுக்கு இருக்கு. அதனால சின்ன மகரிஷி ஐயா, தயவு செஞ்சு நீங்க எல்லா ஸ்பீச்சு அண்ட் தியானங்கள் எல்லாத்தையுமே இந்த இதுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கண்டிப்பா நீங்க அது போட்டீங்கன்னா நாங்க வந்து, ஏன்னா இதை வந்து ஒரு முறை கேட்கறது கிடையாது, அத்தனையும் ரிப்பீட்டடா கேட்கத்தான் வந்து அந்த வாழ்க்கையில நம்ம கொண்டு வர முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சாந்தி விஸ்வநாதன் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன். நான் அப்பளே பேசினேன், பேசும்போது கட் ஆயிடுது. நீங்க பேசுங்கம்மா. அது ரொம்ப நல்லா இருந்துங்க. அதுதான் அப்போ வந்து எங்களுக்கு முதல்ல சொல்லுவாங்க பேராசிரியர்களா, நீங்க கொஞ்சம் புண்ணியம் செஞ்சிருக்கிறீங்க, இல்லைன்னா உங்க முன்னோர்கள் புண்ணியம் செஞ்சதுனால தான் நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க, இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்பவும் வந்தவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்றேன், நம்ம அந்த இடத்துக்கு வரணும், அதை கேட்கணும்னா நம்ம கொஞ்சம் புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே சொல்றேன். எல்லாரும் கண்டிப்பா எல்லா வகுப்புக்கும் வந்து நம்ம நிறைவா போகணும். முடிஞ்ச அளவு எல்லாரும் வந்துருங்க, ஒருத்தர் வராம இருக்க வேண்டாம். அப்புறம் ஐயா இமயவரம் பங்காரு ஐயா சொன்னது கரெக்டா 100க்கு 100 அதை நாம கடைப்பிடிக்கணும். அப்பதான் நம்ம இது பண்ண முடியும். எத்தனை யார் என்ன சொன்னாலும் நம்ம செயலுக்கு கொண்டு வந்தா தான் எல்லாமே நடக்கும். நம்ம இது இல்லாம அவங்க சொன்னாங்க நம்ம இது பண்ணி கேட்டா மட்டும் போதாது, அதே மாதிரி நம்ம செய்யணும். எல்லா இதுவும் அதை பின்பற்றணும்னா ராதாகிருஷ்ணன் ஐயா சொன்னது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு நம்மளுக்கு இந்த இந்த இதுலயே இறை உணர்வு வர்றதுக்கு உண்டான வழிகளை தான் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் ரொம்ப இந்த நல்லதை நம்ம காதார கேட்கறதுக்கு நாம் கொடுத்து வச்சிருக்கோணும்.
நல்ல விஷயங்களை எல்லாம் எத்தனையோ இதெல்லாம் நடக்குது. நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு இந்த நல்ல விஷயத்துக்கு நாம் வந்து இதை கேட்கறதுக்கு நம்ம ரொம்ப 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 புண்ணியம் செஞ்சிருக்கோம். கொஞ்சம் நஞ்சு இருந்தாலாம் ஒன்றும் முடியாது. எல்லாரும் இதில் கலந்து ஆப்சண்ட் இல்லாமல் எல்லாரும் வந்து நூலகம் நான் மனசுல நினைச்சேன், நம்ம அங்க ஒரு நூலகம் இருக்கு, நம்ம போய் படிச்சுட்டு இருப்போம்ல, அதே மாதிரி இங்க ஒன்று ஆரம்பிச்சா என்னன்னு. சரி இப்பதானே ஆரம்பிச்சிருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஐயா அப்பவே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க. சரி இது நல்ல விஷயமா போச்சு, நாம நேரம் கிடைக்கல அங்க போய் படிச்சுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் எல்லாம் அதே மாதிரி நம்ம நல்லா ஒற்றுமையா இருந்து இந்த பயிற்சி நம்ம எடுத்து இந்த இதுலயே இறையுணர்வு அடைஞ்சு நம்ம நல்ல இதுக்கு வரணும். எல்லாம் அதை மனசுல வச்சு எல்லாரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பிரபாகரன். பிரபாகரன் கே, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்முடன், குரு வாழ்க, குருவே துணை. ஐயா, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மிகச்சிறந்த ஒரு அனுபவம் இந்த ஒரு மாசமாக என்னுடைய வாழ்க்கையில மறுபடியும் எனக்கு ஒரு புத்துணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லுங்கய்யா. ஏன்னா இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா வந்து நீங்க முதல் முறையா வந்ததா சொன்னீங்க. நான் அவரை நல்லா உற்று பார்த்தேன். அவருக்குள்ளேயே ஒரு 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 அந்த ஒரு இது இருந்ததுங்க, ஒரு பிரமிப்பு இருந்தது. அந்த இடத்த வந்து பார்த்த உடனே, அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே, இந்த சிறு வயதுல இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இவ்வளவு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறத இங்க இருக்கிற மக்கள் நல்லா பயன்படுத்தணும் அந்த எண்ணத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த தத்துவ கருத்துக்களை சொல்றதை விட எங்களை திருப்பி விட்டுட்டார். அதை தான் சொல்லணுங்க. முதல்ல நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லும் போது நாங்க இறைநிலைக்காக தான் நம்ம வந்து அடையனுக்காக வரும்னு சொல்லும் போது தான் அவர் என்ன சொன்னாருன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை உணருங்க. ஏன்னா எவ்வளவு பொறுமையா எவ்வளவு அழகா சொல்லமோ அந்த மாதிரி எங்களை உட்கார வச்சு எங்களையே திருப்பிட்டு பார்க்க சொல்லிட்டாரு. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இந்த மகாபாரத உதாரணம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது மிகச் சிறந்தது. அப்புறம் இந்த புத்தி தெளிந்தவன் தான் புத்தன்கிறது சின்ன சின்ன வேர்ட்ல நம்மளை உச்சத்தை தொட வச்சார். அது மிகப்பெரிய அருமை. ராதாகிருஷ்ணன் ஐயா வந்து அவ்வளவு அவங்க மகிழ்ச்சியா போனாங்க. இந்த இடத்த வந்து எந்த அளவுக்கு இன்னும் வரணும்ட்டு அவங்களுடைய கனவுகள் கண்டிப்பா இருக்கும், அவங்களுடைய ஆசையும் நமக்கு இருக்கும். அது பிறகு பாத்தீங்கன்னா அந்த சக்தி ஆற்றல் தவம் ஐயா மதனையா நீங்க அவங்க போனதுக்கு அப்புறம் கொடுத்த உடனே அது வந்து ஒரு சூறாவளி காற்று மாதிரி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சூறாவளி எப்படி சுத்தி நம் தலையில அப்படியே ஒரு பந்து மேல இருந்து அப்படியே இறங்குதோ அந்த மாதிரி அந்த ஒரு ஆற்றல் கிடைச்சது. அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம அஜய் பிரகாஷ் ஐயா கிளாஸ் போச்சுங்க. அதுல வந்து அவரு ஐயா நாங்க டாக்டர்ன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு 2 நாள் 3 நாள் இந்த இதெல்லாம் விடுங்க சரியா போயிரும் தான் சொல்லுவாங்க. ஆனா காலத்துக்கும் ஏற்ற மாதிரி இயற்கை சம்பந்தப்பட்ட உணவுகள்ல இந்த அளவுக்கு ஒரு டாக்டர் சொல்றாங்க, ஒரு நார்மலா சொல்றவங்களை விட ஒரு டாக்டர் இவ்வளவு தூரம் கேர் எடுத்து நமக்கு சொல்றாரு அப்படின்னா அவரு எவ்வளவு உணர்ந்திருப்பாரு. இதுல மக்கள் எப்படி பயன்பெறணும் அந்த நல்ல எண்ணத்துல அந்த டாக்டரோட அவர் அஜய் பிரகாஷ் ஐயாவுடைய அந்த எண்ணத்தை புரிய முடிஞ்சது. நீங்க வஜ்ராசனம் போட்ட டாக்டர் நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். வாழ்க்கையிலேயே டாக்டர் எல்லாம் வஜ்ராசனம் போட்டு டாக்டர் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. அவ்வளவு ஒரு அழகா வஜ்ராசனம் போட்டு அவ்வளவு அழகா எந்த ஒரு இது இல்லாம கிளாஸ் போயிட்டு இருந்தது. அப்புறம் அவரு கூட நான் இந்த நாடி பார்க்கும் போதுங்கய்யா ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அதாவது பெருவிரல்ல பாத்தீங்கன்னா அவர் காலோட பெருவிரல் ஆட்டோமேட்டிக்காவே நெட் எடுத்தார். நாமெல்லாம் கையில வச்சுதான் எடுப்போம், ஒரு ஆட்டோமேட்டிக்கா எடுத்தார். அவ்வளவு பிரமிச்சேன், எப்படா இவரால முடியுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவரு அப்ப அந்த உணவு முறைகளை அந்த அந்த நீரு அந்த அம்பளி இதெல்லாம் அவர் அந்த ஃபாலோ பண்ற அந்த சிஸ்டம் வந்து அவர் அந்த அளவுக்கு பாடி வச்சிருக்குது. சோ அவரு வந்து நம்மளுக்காக கேர் எடுத்து இவ்வளவு தூரம் வந்து நமக்கு இவ்வளவு தூரம் சொல்லுங்கிறது எல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் அந்த மதனையா மேல உள்ள அன்புல அவங்களாம் வந்து நமக்கு அந்த ஒரு பயிற்சி முறை கொடுக்குறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் தான் சொல்லணும். அதன் பிறகு வந்து பங்காரையா அதாவது வந்து துரியதவம். ஏன்னா நான் வந்து முதல்ல வந்து ஆக்னியில வந்து விழிப்பாய் இருந்து என்னோட தீய பழக்கங்கள்லாம் போனதுக்கு காரணமே துரியதவம் தான். அதுல வந்து இந்த மனம் வந்து அப்பதான் கட்டுப்படுங்கிறத நான் அப்பதான் உணர்ந்தேன். ஏன்னா அடக்குனா அடங்காது, அறிய நினைச்சாதான் அடங்கும் அப்படிங்கிறதுல அந்த துரியதவத்துலதான் என்னால அதுல இருந்து எல்லாம் விடுபட்டு வர முடிஞ்சது. சோ அந்த துரியதவத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி என் தலையில கை வச்சுதான் அது மிகப்பெரிய ஒரு சுழற்சியை உண்டு பண்ணுச்சு. அது மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு ஆற்றலை கொடுத்தது. அப்புறம் வாழ்க்கை நோக்கத்தையும் வாழ்க்கை தத்துவத்தையும் மிக சூப்பரா டேலண்டடா அவர் ஐயா உட்கார கூட இல்ல, அவங்க இருந்து வந்த டயர்ட்ல அவ்வளவு விஷயங்கள டக்குன்னு வந்து நின்னுகிட்டே கடைசி வரைக்கும் அந்த ஒரு துளி கூட நம்மள எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு அவ்வளவு கேர் எடுத்து
அந்த வாழ்க்கை தத்துவத்தெல்லாம் சொன்னாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா உயிர்களுக்கும் ஏற்றது வந்து அடிப்படையும் காப்பும். ஆனா வந்து மனிதர்களுக்கு மட்டும் உள்ள அறநெறியும் அந்த அறிவு நிலைப்படி ஒழுக்கம், கடமை, ஈகை, நம்பிக்கை, ஞானம், முழுமைப்பேர் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியங்கிறத அவ்வளவு உணர்த்தி அந்த டாபிக் பத்தி டீட்டெயிலா பேசினாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய மைண்ட்ல எடுத்துக்கிட்டு நம்ம மேலும் சிறப்படையணும். அதுக்கப்புறம் வந்து குரு ராகவேந்திர ஐயா நம்ம அவரை பார்த்தாவே சிரிப்பு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த டான்ஸு அந்த சிரிப்பு எல்லாம் நான் வாழ்க்கையில இந்த அளவுக்கு எல்லாம் சிரிச்சது இல்லை. ஏதோ சிரிப்போம், ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா ஒரு ஹவர்ஸ் கணக்குல ஒரு ½ அன் ஹவர்லாம் சிரிக்கிறதுங்கிறதுலாம் பெரிய விஷயம். அதாவது வந்து உடல் மட்டும் ஆனந்தம் அடையல, உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை செல்களும் ஆனந்தமா இருந்தது. சோ அந்த வைப்ரேட் நல்லா உணர்ந்தோம். ஏன்னா குரு ராகவேந்திர ஐயா வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்கள ஒரு ஆத்மார்த்தமா அல்டிமேட் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் இந்த தம்மத்துக்கு தான் அல்டிமேட் ட்ரூத் சொன்னாரு. ஸோ இந்த டான்ஸ் சிரிப்புமே அல்டிமேட் தான். அதுல எந்த விதமான ஒரு கருத்தும் சொல்ல முடியாது. அதே மாதிரி தற்பெருமை நம்மள அடிச்சு கூடாது, தலைக்கணம் பெறக்கூடாதுலாம் அங்க அவ்வளவு ஜோக்கா சொன்னார். சின்ன மகரிஷி அவரை பத்தி சொல்லும் போதெல்லாம் அவரு அந்த இதை கூட அவங்க அதை சொல்லி பாருங்க, அந்த ஒரு ஆத்மார்த்தை உணர்றாங்க. சோ இவங்க கிட்ட இருந்தா நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் கத்துக்கணும். வருங்காலத்துல இன்னும் நிறைய விஷயம் இவங்க கிட்ட இருந்து நம்ம பயிற்சி எடுத்துக்க வேண்டியது இருக்குதுங்க. அதுவும் அந்த வகையில அது ஒரு மிக சிறப்பு. அப்புறம் மதனையா கடைசியா வந்து பிச்சை எடுக்காதீங்கன்னு நான் நெத்தியில் அடிச்ச மாதிரி சொன்னார். கடவுள்கிட்ட போய் பிச்சை எடுக்காதீங்க, பிச்சை எடுக்கிற முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா நம்ம போய் வேண்டம்ட்டு தான் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். பிச்சை எடுக்கிறத நிறுத்துங்கன்னு அந்த ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்தை சொன்னாரு. அதே போல அந்த ஒரு 5 பேர்த்து நிக்க வச்சு அந்த பைக்ல ஹெல்மெட் அந்த ஒரு இது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது என்னன்னா அதுல நான் அந்த இடத்துல ஒரு உயர்ந்தேன் அப்படின்னா, முதல்ல மதனையா ஒருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க அடுத்தவங்க கிட்ட சொல்லும் போது அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ அப்ப எதையுமே வந்து நாம வந்து முழுமையா அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த வாங்கிட்டு தான் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லணும், அறக்குறையா சொல்லக்கூடாது. அந்த இடத்துல அதுவுமே எனக்கு ஒரு பாடமா தான் அமைஞ்சது. இது வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னா எனக்கு போயிட்டே இருக்கும் டைம். அப்புறம் 2வது வந்து எனக்கு வந்து இந்த பயிற்சிகள் இருந்து நான் கொஞ்ச நாள் எனக்கு கேப் வந்து நான் பல இடங்களுக்கு போயிருக்கேன். ஆனா மறுபடியும் வந்து எனக்கு இறைநிலை கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு சரியான நபர் உனக்கு வருவாங்க, அப்ப நீ கரெக்டா புடிச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சோ மதனையா வந்து நான் தெய்வத்தின் நிகராக பார்த்து கடைசி வரைக்கும் கூட ஒரு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள உருவாயிருச்சு. அதுக்கான என்னுடைய முழு வேலைகளையும் நான் ஈடுபடுவேன். அப்புறம் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து வருங்காலத்துல கோடிக்கணக்கான மக்கள் வரக்கூடிய அந்த ஒரு இடத்துல வந்து முதல்ல நாங்க பயிற்சி எடுத்ததை நாங்க ரொம்ப ரொம்ப பெருமையா நாங்க அதை சொல்லணும். ஏன்னா இது வந்து வருங்காலத்துல மிகப்பெரிய அது ஒரு சொர்க்க பூமியா மாறப்போகுதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. சோ அதுக்கு தகுந்த பேராசிரியர்கள் எல்லாமே வந்து அவ்வளவு அவங்க தத்துவ கருத்துக்கள் எல்லாம் நமக்கு சொல்றதுக்கு இருக்கிறாங்க. சோ இந்த 1 மாசத்திலேயே இவ்வளவு மாற்றம்னா இன்னும் 6 மாசம் போய் இன்னும் நம்ம இதை இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது ஐயா மதனையா சொல்றது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்றார். இப்ப நம்ம அந்த டெய்லியும் பண்ற அந்த ப்ராக்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எனக்கே மிஸ் ஆகுது. நானே வந்து தவற ஒத்துக்கிறேன். ஏன்னா என்னால கரெக்டா ஃபாலோ பண்ண முடிய மாட்டேங்குது. அதை கரெக்டா கொண்டு வந்து அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நம்ம முழுமை அடைய முடியும். ஏன்னா மதனையா வந்து இந்த ஏஜ்ல அது எந்த அளவுக்கு அதை கேர் எடுத்து இப்படி ஒரு தொலைநோக்கு, அதாவது விரிந்த மனநிலையில இத உருவாக்கியிருக்காங்க. சோ அப்ப அவரால் வந்து அது எந்த அளவுக்கு அந்த இதுக்குள்ள ஆழ்ந்து போக முடிஞ்சது என்னால உணர முடியுது. வருங்காலத்துல கண்டிப்பா வந்து அதுக்கான ஏதோ சிறு சேவைகள் எங்களால் முடிந்த தொண்டை நாங்க கண்டிப்பா வந்து மதனையா கூட இணைந்து செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். சோ இந்த இறை சாதனை மார்க்கம் வந்து மேலும் மேலும் வளர்ந்து பல பேருடைய வாழ்க்கைய சிறப்பிக்க போகுதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் நாம எல்லாரும் வந்து நம்மளால வந்து அட்லீஸ்ட் வந்து 1-2 பேரையாவது, என்னுடைய எண்ணமே அதான், மகரிஷியும் அதான் சொல்லுவாங்க, குரு காணிக்கைன்னு எனக்கு உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சா யாராவது 2 பேர்த்த விடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த வகையில வந்து நாம நம்மை சார்ந்தவங்களை எல்லாத்தையும் இதுல கொண்டு வந்து இணைச்சு அவங்களுடைய வாழ்க்கையும் சீரமைச்சு நம்மளும் மேம்படுத்த அவங்களையும் மேம்படுத்த வைக்கணுங்கிறது தான் ஐயாவுடைய நோக்கம். சோ அந்த நோக்கத்துக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம அனைவரும் இன்னும் நம்ம அதே மாதிரி நம்ம அவர் கடைசியில அவர் ஐயா பேரையும் நான் விட்டுட்டேன். ஏன்னா அவர் வந்து வாழ்த்து வந்து பாத்தீங்கன்னா அருட்காப்பு வாழ்த்தும் வந்து எவ்வளவு பயன் அப்படிங்கிறத சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாரு. ஏன்னா அதுல மகரிஷி எவ்வளவு கருத்து கொடுத்துருக்காங்க, நாம அதை இனி எப்படி மேல கொண்டு போனோங்கிறது இமயவர்மன் ஐயா அவ்வளவு அழகா சொன்னாங்க. சோ வந்திருந்த ஆசிரியர்கள் எல்லாருமே சிறப்பு. அப்புறம் உணவு எல்லாம் வந்துங்க அல்டிமேட் உணவு. எந்த ஒரு துளி கூட உடலுக்கு கிடாத அளவுக்கு அந்த அளவுக்கு பார்த்து அங்க இருக்கிறவங்க செஞ்சிருக்காங்க. அதோட மதனையாவோட அப்பா வந்து ஃபுல்லா அந்த உணவகத்திலேயே இருந்தாங்க. அவங்களும் வந்து இறைநிலை அடையணும் தான். பட் ஆனா நமக்காக வேண்டி அவங்க அங்க அவ்வளவு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அத்தனை பேத்துக்குமே நன்றி. பேராசிரியர்கள் அனைத்திலும் நன்றி. அங்க இருக்கக்கூடிய எல்லா அந்த சூழ்நிலைகளுக்கும் நன்றி.
ஸோ வந்திருந்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து அவ்வளவு அழகா யாரும் வந்து எந்த ஒரு இடைஞ்சல் எதுவும் இல்லாம அவ்வளவு அந்த டைமிங், அந்த கீப்பிங், அந்த சிஸ்டம், அதெல்லாம் எப்படி சொல்றேன்னு தெரியல. அவரு மதனையாவுடைய அந்த ஒரு ஆளுமை திறன் தான், அப்படிதான் நான் சொல்லணும். ஸோ மிகச்சிறந்த ஒரு ஆற்றல். என் லைஃப்ல மறுபடியும் எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க என்ன சொல்ல போனா இந்த 3 நாள் கிளாஸ், இதுல அன்பர்கள் எப்படி உணர்றீங்கன்னு தெரியல. நான் இந்த 3 நாள் கிளாஸ்ல நீங்க வெளியே நடக்கக்கூடிய சூழ்நிலை கிட்டத்தட்ட 1 lakh சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு உண்டானத ஒரு 1000 ரூபாய்னாலுமே உணவுக்கே அது 10 எங்களுக்கு டவுட்டா இருக்கு. எப்படி செய்யறீங்க ஐயா, எனக்கு எங்களுக்கும் தெரியல. ஆனா ஒரு மிகப்பெரிய விஷயங்க ஐயா. சோ இது மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து நல்ல நிலைமையில வரும். கோடான கோடி மக்கள் கண்டிப்பா வந்து இதுல சிறப்படைஞ்சு அது மேன்மை அடையணும். சோ அதுல நாங்களும் ஒரு சிறு தொண்டனா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். சோ இதுதான் என்னோட அனுபவங்க. இன்னும் நான் மேலும் என்னை சீரமைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஏ ராமசாமி, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்புக்குரிய நண்பர்களே, இந்த மாலை நேரத்துல இந்த பற்ற வகுப்புடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கு நன்றி, வாழ்த்துக்கள். முதல் நிகழ்வாக இந்த நூலகம் பலர் அறிவை விரிவாக்க ஏற்படுத்தியமைக்கு நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஏஎஸ்ஆர் ஐயா வந்து சிறப்பாக பண்ணிட்டாங்க. ஏஎஸ்ஆர் ஐயா வந்து ஒரு மனிதனுக்கு வந்து புரிதல் என்கிற ஒரு பாதையை உருவாக்க வேண்டும், அதுதான் சிறப்புன்னாங்க. ரெண்டாவது பாத்தீங்களா, நான் ஞானத்தில் நான் ஒரு ஏணிப்படி, அந்த ஏணிப்படியை உருவாக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். ரெண்டாவது, குட்டைய மட்டை வந்து குட்டையில போடுங்க என்பது சிறந்த ஒரு வார்த்தையாக வந்து என்னுடைய மனதுல பதிவாச்சு. அது ரொம்ப சிறப்பா இருந்தது. இப்ப பட்டறைன்றீங்களே, என்ன பட்டறைன்னா என்ன? பட்டறை என்பது ஒரு பழுது நீக்க இடம். இந்த கோயில் இருக்குன்னு சொன்னா அந்த கோயில் அனைத்தும் ஒவ்வொரு பட்டறை தான். அது மாதிரி மேலப்பாளையத்துல வந்து மலைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய இந்த இறை சாதனை மார்க்கம் என்பது ஒரு சிறந்த பட்டறை வகுப்பு. அதையெல்லாம் வந்து உங்களுடைய அறிவை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தியது, எல்லோரும் பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான அவருடைய 3 வார்த்தைகளும் முக்கோடி ஜென்மத்துக்கு பொருந்தும் என்பது என்னுடைய பதிவா இருக்கு. அடுத்து பத்தி பார்த்தீங்கன்னா, அஜய் பிரகாஷ் ஐயா வந்து எளிமையா சிறப்பா சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, மனிதனுக்கு நீர் பிரதானம், வண்டுக்கு நெருப்பு பிரதானம், பறவைக்கு காற்று பிரதானம் அப்படிங்கிறத சொல்லி, முதல்ல நீங்க வந்து நீரை 3 பானைகளை வந்து வடிகட்டி நீங்க சாப்பிடுங்க. ஒரு நீர் தான் வந்து ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது என்பதை வலியுறுத்தி சொன்னது மிகவும் சிறப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா, 3வது பாத்தீங்களா, பங்காரையா சொல்லவே தேவையில்ல. கருணை கடலுக்கு காப்பியது. இந்த வாழ்க்கை தத்துவம் 12களை பத்தி பங்காரையா சொன்னாங்க. தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவின் உயர்வு படிகள் 3. இது இந்த அவருடைய வார்த்தைகள் எல்லாம் வந்து பொன்னேட்டில் பதிக்கப்பட வேண்டிய ஒரு எழுத்துக்கள் வடிவமாக பெற வேண்டும், பிற்காலத்தில் வடிவமாக பெறும் என்பது என்னுடைய ஆத்மாத்மான வார்த்தைகள். ஐயா அவர்களுக்கு வந்து சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதான் குரு ராகவேந்திர ஐயா, சிரிப்பின் தத்துவம். ஐயா அவர்கள் வந்து இசையில ஒரு தவம், நடனத்துல ஒரு தவம், தன்னை எப்படி சிரிக்க வைத்து, எப்படி தன்னைத்தானே பத்தி சிரிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான வந்து முயற்சி. எல்லாரும் வந்து வெளியாட்களை பத்தி நம்ம வந்து பார்த்து சிரிச்சிருக்கிறோம். தன்னை பார்த்து சிரிச்சது வந்து எனக்கு இது முதல் தடவை. அது சிறப்பா இருந்தது. அதுக்கு ஐயா அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள், மகிழ்ச்சிகள். அப்புறம் இந்த உயிர் சொந்தங்கள் இமயவர்ம ஐயா வந்து சாமியுடைய வந்து 108 போற்றிகளை நான் வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டதில்ல. ஆனா இப்ப கேள்விப்பட்டு அந்த காப்புகளை சொல்லும் போது வந்து உண்மைக்கு உண்மையாக பலித்தமாக என்றதை வந்து வலியுறுத்தி சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நேரத்துல வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சிறப்பு, அவர்களுக்கு அது வார்த்தைகள் சிறப்பு. மிக்க நன்றி. ஒரு ஆட்களை வந்து எழுப்பி தட்டும் ஒரு வழியில வந்து அந்த காப்புகள் அமையுது என்று சொல்லி மீண்டும் 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 வந்து நமக்கு வந்து வலியுறுத்தி சொன்னது வந்து மிகவும் வந்து சிறப்பு. அவ்வளவுதான். மதன் ஐயா சொல்லவே தேவையில்ல.
என்னுடைய உணர்வில் கலந்த வார்த்தைகள், அத்தனை வார்த்தைகளும் என்னுடைய உணர்வுபூர்வமான கலந்த வார்த்தைகள். அவங்க வந்து பிரதானப்படுத்தி சொன்ன வார்த்தைகள் வந்து புத்தம் புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி போல தன்னை மேம்படுத்த வேண்டும், உண்மைய தொடக்க நிலையான நட்பு வேண்டும், தன்னை உண்மையிலேயே தன்னை உணர வேண்டும் என்ற அந்த 3 வார்த்தைகளை வந்து பிரதானமாக எனக்கு அமைஞ்சது. சிறப்பு. இதுல எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா ஐயாவுடைய, அதாவது இந்த குழந்தைய பெறுவதற்கு என்ன தவம் செய்தோனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகப்பனார் வந்து ஒரு இயங்குகின்ற காலம் உண்டு. ஐயா அவங்க இந்த 39 வயதிலையும் தன்னுடைய தகப்பனாருக்கு முன்னால் உரையாற்றுகிற போது இந்த வையகம் தன்னை வணங்கும் அப்படிங்கிறத வந்து முன்னிறுத்தினாங்க. அவங்களுடைய வந்து தகப்பனார், சித்தப்பா பெருப்பாக்கள், தன்னுடைய சகோதரி, இவர்கள்லாம் கிட்ட நின்று பார்க்கும்போது இந்த வையகம் இவரை வாழ்த்தும், இவரை போற்றும், இவரை வணங்கும் என்பதற்கு இதை விட வேற எந்த சாட்சியம் கிடையாது. கடைசியா பாத்தீங்களா, அடுத்த ப்ரோக்ராம் வந்து சொன்னாங்க. அதுக்கு முன்னால வந்து அந்த 3 நாள் உணவு நம்ம எங்க வீட்டுலாம் வந்து இது மாதிரி வந்து செய்வோம். ஆனா இவ்வளவு ப்ராப்பரா செய்யறதெல்லாம் கிடையாது. உணவு 3 வேளை உணவு, சரியான உணர்வு, அந்த தேநீர் எல்லாம் வந்து மாற்று, இந்த நம்ம டீக்கு பதிலா காப்பிக்கு பதிலா மாற்று கொடுத்ததெல்லாம் வந்து சிறப்பு. நேர மேலாண்மை சூப்பர். குறைவொன்றும் இல்லை கோவிந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தான் இருந்தது. ஆனா ஒன்னே ஒன்னால வந்து நான் குறையா அப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்களா, ஐயா அவங்க சுட்டி காமிச்சிட்டாங்க. மின்சாரம் வந்து நமக்கு இடையில வந்து நமக்கு வந்து சின்ன தடங்களா இருக்குது. இறைநிலை சரியான முறையில எல்லோருடைய காப்பு அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா சரியாயிடும். அதுக்கான வந்து மாற்று ஏற்பாடு அங்க வந்து செய்யப்பட்டிருக்குது. நண்பர்களே, கடைசியாக வந்து பாத்தீங்களா, ஆகஸ்ட் 30 மனைவியல் வேட்புவிழாவில் ஐயா கிட்ட வந்து நாங்க பேசியிருக்கும் போது சொன்னாங்க, அறுபெரும் விழாவாக நடத்திடலாம். அதுல குறிப்பா வந்து 6வது நிகழ்வாக மரம் நடு விழாக்களை வந்து வச்சு அந்த இடத்தையும் வந்து சிறப்பு பண்ணணும். இந்த ஒரு வனாந்தரமாக இருக்கக்கூடிய இடத்தை ஒரு சிறப்புமிக்க ஒரு இடமாக, ஒரு கொஞ்சி விளையாடக்கூடிய வந்து ஒரு இடமாக மாற்றணும்னு சொல்லிட்டு வந்து எல்லோருடைய அன்பருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அதை மரநடு விழாவில் வந்து அனைத்து அன்பர்களும் கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு அன்பர்களும் தங்களால் முடிந்த வந்து ஒரு மரத்தை அங்க வாங்கி தரணும். அதுக்கு உண்டான ஆயத்த பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு உங்களால முடிந்த வற்புறுத்தலாம் கிடையாது, உங்களால முடிந்தால் இதை வந்து செஞ்சு கொடுங்க இதெல்லாம் சொல்லி இந்த ஆன்மீக பட்டறை வகுப்பு சிறப்பு 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 சிறப்பு. இதை எப்படி சிறப்புன்னு சொன்னாலும் வந்து கட்டுக்கள் அடங்காது, வார்த்தையில் அடங்காது. ஒரு வந்து புத்தகத்துல வந்து நுழைச்சு வந்து அதை வந்து அடைத்து விட முடியாது, வட்டத்துக்குள் நிறுத்த விட முடியாது. இதனுடைய வளர்ச்சி வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு அளவில் போய் சென்றடையும். இதுதான் வந்து ஆரம்பம். நம்ம ஆரம்ப புள்ளியாக இருக்கிறோம். விரிவாக்கம் உள்ள சென்றடைவதற்கு மிக்க வழிகள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது. அன்பர்கள் நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து அறிமுகப்படுத்தினால் போதும். இது என்னுடைய வேண்டுகோள்லாம் பாத்தீங்களா, ஒரு அன்பரை வந்து இந்த இறைசாதன மார்க்கத்துக்கு வந்து நீங்க தன்னை தத்து கொடுத்து தன்னைக்கு பின்னால வரக்கூடிய அன்பர்களை அறிமுகப்படுத்து என்று சொல்லி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் பாதங்களை தொட்டு வணங்கி இந்த நிகழ்வை இதை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக வசந்தகுமாரி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், திரு வாழ்க குருவே. இப்பிறவியில் இறை உணர்வு அப்படிங்கிற தலைப்பு, இது எப்படின்னு ஒரு நினைப்பு இருந்தது என் மனசுல. இப்போ அது 100% சரியா இருக்கிறத உணர்வு. ஏன்னா முதல் வகுப்பு முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ஒரு 10-15 நாள்லயே எனக்குள்ள இருக்கிற நிறைய மாற்றங்கள், அப்புறம் தவத்துல எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய வித்தியாசமான உணர்வு, அதுக்கப்புறம் இப்போ வகுப்பு முடிஞ்சு வந்தப்பவுமே கிடைச்ச அந்த ஆற்றல் வார்த்தைகளால விளக்கவே முடியாது. அந்த கிளாஸ்ல இப்ப நம்ம ஒரு கிளாஸ்லயும் ஒரு புதிய புதிய அறிவு கிடைக்குது. அதுல இந்த தடவை ஏஎஸ்ஆர் ஐயாவோட கிளாஸ்ல அப்படியே அவர் பேச பேச நான் என் கண்ணுல இருந்து தண்ணி தார தாரையா வருது.
ஏசறையும் சொன்னாரு, நீங்க எல்லாம் நிறைய நீங்க நிறைய அழுகதான் உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வரும். பங்காரையாவோட கிளாஸ்ல கிடைச்ச விளக்கங்கள் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அது அஜய் பிரகாஷ் ஐயாவோட கிளாஸ் பார்த்தா நேச்சுரோபதி பத்தி இருக்கிற முக்கியமா பெரிய தெளிவு கிடைச்சது. ஏன்னா ரொம்ப பேருக்கு நேச்சுரோபதி பத்தி இன்னும் நிறைய தெரியாது. எல்லாருமே அலோபதி அந்த இதுதான் பெருசா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய தெளிவு கொடுத்தது. குரு ராகவேந்திர ஐயாவோட கிளாஸ் முடிஞ்ச உடனே பயங்கரமா என்னோட ஆக்கினை ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரத்துக்கு அதை வந்து அதை அப்படியே பயங்கர அலர்ட்டா நான் அதை ரொம்ப உணர்ந்தேன். இமயவரம்பன் ஐயாவோட கிளாஸ் அவர் கொடுத்த அந்த அருக்காப்போட அந்த ஒரு பெரிய டெபினிஷனும் அந்த ஒரு விஷயம் ரொம்ப உண்மை. அதை நான் வாழ்க்கையில உணர்ந்துட்டே இருக்கு. அது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். அது இந்த கிளாஸோட முடிவுல வந்து ஏதோ எனக்குள்ள இருக்கிற ஒரு கட்டு அவிழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் வந்து கட்டி போட்டே இருந்தது, அது அப்படி ஓபன் ஆயிடுச்சு அப்படிங்கறத நான் ரொம்ப உணர்றேன். மதனையோட இந்த ரொம்ப பெரிய முயற்சி வழிநடத்த அந்த லீடர்ஷிப்புக்கு நான் தலைவணங்குறேன். லதா மதன் அம்மா அவங்களோட அன்பு, ஒரு தாய் வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு எப்படி ஒரு தடவையும் போய் திரும்பும் போது கண்ணீரோட வருவாங்க, அதே மாதிரி நான் ஒரு தடவையும் அதே மாதிரி வரேன். அவங்க அன்புக்கு என்னோட பெரிய வணக்கம். அப்ப இதெல்லாம் வந்து இந்த இவ்வளவு பெரிய குருமார்கள் இவங்க எல்லாரோட வழிநடத்தல் இந்த வகுப்புல கலந்து கொண்டு எங்க அனைவருக்குமே இப்பிறவில இறை உணர்வு உறுதியா கிடைக்கும். நிச்சயமா உண்மை அது. நான் நன்றிகள் பல கோடி சொல்றேன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மகேஸ்வரி ஜி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம இறை சாதனை மார்க்கத்துக்கும் நன்றிகள், கோடான கோடி வாழ்த்துக்கள். நம்ம ஐயாவுடைய அவ்வளவு ஒரு பார்த்து பார்த்து செய்த கருணையே கருணை தான். லைப்ரரி கிளாஸ் ஒரு மாசத்துக்குள்ள எவ்வளவு அழகா சூப்பரா அத நல்லா பண்ணி அதுக்கு தகுந்த ஒரு ஆன்மாவை கூட்டு வந்து அதை ஓபன் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்ல ஒரு பயனுள்ள இதுகளை நல்லா யோசித்து யோசித்து நல்லா பண்றாங்க ஐயா. இறை சாதனை மார்க்கம் நல்ல வளர்ச்சி கண்டிப்பா அடையும், அதுல சந்தேகமே கிடையாது. சின்ன ஐயா சொன்ன மாதிரி, ஜெகநாதன் ஐயா சொன்ன மாதிரி சின்ன ஆழியார், சின்ன குருஜி நம்மளுக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு நம்மளை செதுக்குதாங்க. நல்ல பற்றேன்னா அதான் பற்ற. இந்த மாதிரி பற்றைய நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை, கேட்டிருக்கேன். இங்க நடக்கும், அங்கங்க நடக்கும். ஆனா நான் போய் கலந்துகிட்டது கிடையாது. இந்த தடவை எனக்கு இரையாற்றல் என்னைய செதுக்குறதுக்கு தான் இங்க கொண்டு வந்து சேர்த்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்ல ஒவ்வொரு கருத்துக்களும் எனக்கு வந்து அது சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு நல்ல எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கு அது அவ்வளவு உள்ளுணர்வா உணர்ந்து 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 நான் அப்படி பார்க்க அவ்வளவு ஒவ்வொரு கருத்துக்களும் நம்மளுக்கு நம்மளே உளி வச்சு அடிச்ச மாதிரிதான் இருந்தது. அவ்வளவு தப்புகளும் நம்ம உள்ள பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம இப்போ இதுல இருந்து வெளியில வரணும். அது வந்து நம்ம உள்ள இருக்கந்தண்டி அவங்க சொல்ற மாதிரி உள்ள இருக்கந்தண்டி அதுக்குள்ள இருக்கிறோம். வெளியில சமுதாயத்துக்குள்ள வந்த உடனே நம்மளுடைய மாற்றங்கள் வேற விதமா மாறிடுது. பிரச்சனைகள் வந்தா உடனே ஒரு மாற்றங்கள் வந்துருது, ஒரு கவலை வந்துருது. அப்படி இருக்கையில நம்ம அதை வந்து பெருசா ஏத்துக்கிடக் கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தருமே சொன்னாங்க. ஒவ்வொரு கருத்துக்களுமே அப்படி ஒரு ஆணி வச்சு நம்மளுக்கு எனக்கே அடிச்ச மாதிரி இருந்தது. ஒவ்வொன்றும் ஏற்பின்றி தீயண்டா அப்படின்னு ஐயா சொன்ன மாதிரி, நம்ம ஏத்துக்கிட்டா தானே தீ அண்டும். அப்படி இல்லைன்னா எப்படி அண்டும்? பிரச்சனை வரத்தான் செய்யும், அதை நம்ம ஏத்துக்கணும். ஐயா சொன்ன மாதிரி பல்லுக்குள்ள ஒரு துரும்பு இருந்தாலே நம்மளால அதை ஏத்துக்கிட்டு உள்ள வச்சுக்கிட்டு இருக்க முடியல. அப்போ எப்படி கர்மா உள்ள மூலாதாரத்துக்குள்ள இருக்கையில நம்மள இருக்க விடும்? அந்த மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களும், இந்த தர்மரோட கருத்துக்கள், கண்ணாடியோட நம்ம பச்சை கண்ணாடி போட்டா ஈஸியா எல்லாத்தையும் பார்த்துடலாம். அதை விட்டுட்டு ஒன்னொன்னையா நம்ம பார்த்தோமா, அதுதான் ஐயாவுடைய சின்ன சின்ன கருத்துக்கள்லாம் நம்மளுக்கு அப்படி நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொரு இமயவரமன் ஐயா சொன்ன எளிய வழிமுறை இது வந்து நம்மளுக்கு தெரியும். நானே அதை அனுபவிச்சிருக்கேன். இப்போ 2 மாசத்துக்கு முன்னக்கூட்டி நாங்க ஒரு காந்தலூர்ன்னு சொல்லி உடுமலைப்பேட்டை பக்கத்துல ஒரு இடத்துக்கு
நைட்டு ரைடிங் போயிருந்தோம், ஜீப் ரைடிங்கு. அப்போ பிள்ளைங்கலாம் ஆசைப்பட்டாங்கன்னு போயிட்டோம். 12 மணிக்கு போனோம். போனா அங்க யானை வருமாம். அத பார்க்கறதுக்காக நம்மளுக்கு இயற்கை பகல்ல என்னெல்லாமோ காட்சி குடுக்குது. ஆனாலும் அதுல ஒரு த்ரில்லிங் பார்க்கணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்குள்ள ஒரு ஆசை. சரி பெரியவங்களும் போவோமே, நாங்களும் போனோம். எனக்கு 60 வயசு ஆயிட்டு. எனக்கு ஒரு ஆசை. நானும் சின்ன பிள்ளை கணக்கா போயிட்டேன். போனா கரெக்ட்டா நாங்க 2 ஜீப்ல போனோம். 15 பேரு. போனதுல நான் கிளம்புனதுமே நான் அரிக்காப் போட்டுட்டேன். ஐயா சொன்ன மாரி அரிக்காப் போடாம எங்கேயுமே நாங்க கிளம்ப மாட்டோம். வீட்ட விட்டு கிளம்புனாலும் சரி, எங்க பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனேனாலும் சரி, எதுலனாலும் அரிக்காப்புக்கு அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே மாரி அங்க நடந்தது. நாங்க போயிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டோம். ரிட்டர்ன் ஆகி கரெக்ட்டா சேஃபான இடத்துல வந்துகிட்டு இருக்கோம். ஜீப் வந்து இதாயிட்டுது. பிரேக் டவுன் ஆயிட்டு. அப்படியே முன்னாடி உள்ள என்ஜின் வந்து சூடேறி அங்க அந்த கல்லும் கட்டியுமா இருக்கும். அவ்வளவு முரடான இடம். அது பாதுகாப்பே கிடையாது அந்த இடம். மலை உச்சின்னா உச்சியில கொண்டு போய் நைட்ல நிப்பாட்டியிருக்காங்க. எங்களுக்கு அது அந்த இடத்துல இருட்டா இருந்ததுனால தான் எங்களுக்கு அந்த இது உச்சிங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு எதுக்கு போவானே? அந்த விழிப்புணர்வு அந்நேரம் இல்ல. ஒரு வெறியில போயிட்டோம். ஆனாலும் அல்கா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். கரெக்ட்டா நாங்க சேஃபான இடத்துக்கு வாரோம். ஜீப்பு பிரேக் டவுன் ஆகுது. அந்த உடனே முன்னாடி போன ஜீப்புக்கு ஃபோன் போடுறோம். நல்ல நேரத்துக்கு டவர் கிடைச்சது. இல்லாட்டா அவங்க பாட்டுல அவங்க போயிட்டு எங்க எங்க சொந்தக்காரங்க தான் வந்திருக்காங்க. அவங்கள விட்டுட்டு அவங்க போயிருப்பாங்க. கரெக்ட்டா அந்த டயத்துக்கு அவங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. இங்க பிரேக் டவுன் ஆனதுனால அவங்கள பிடிக்க முடியல. அடுத்தாக்குல பாதுகாப்பான இடத்துல எங்கள உட்கார வச்சு, நாங்கலாம் அந்த வேன்ல ஜீப்ல ஏறிட்டோம். எங்க கூட வந்தவங்கலாம் எங்க பொண்ணுங்க, மருமகன், பிள்ளைங்க எல்லாருமே அங்க ஒரு பாதுகாப்பான இடம். அவ்வளவு ஒரு கரெக்ட்டா அந்த இத தாண்டுன எல்லைய தாண்டுன உடனே பிரேக் டவுன் ஆகுது. உடனே அந்த செகண்டே எங்க மருமகன் சொல்லுதாங்க, "அத்தை அருட்காப்பு போட்டதுனால தான் இன்னைக்கு இந்த சேஃபான இடத்துல நம்மள கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு இரையாற்றல்." அப்படின்னு எங்க மருமகனுக்கு இத பத்தியே ஒண்ணுமே தெரியாது. அவங்களே அவ்வளவு தூரம் அத நம்பி சொல்றாங்கன்னா, அப்ப அந்த அருட்காப்புக்கு எவ்வளவு வேல்யூபிள் இருக்குன்னு பாருங்க. என் பேத்தி அப்படிதான். நாங்க நாங்க இங்க மணிமுத்தாறு போயிருந்தோம். அப்போ அங்க அட்டைப்பூச்சி அந்த பிள்ளை கால்ல ஏறிட்டு, "ஆச்சி எனக்கு இத எடுத்து விட்டுட்டு உடனே அல்கா போட்டு விட்டுருங்க ஆச்சி. அடுத்தாக்குல வராம பாத்துக்கோங்க ஆச்சி. எனக்கு அல்கா போடுங்க, அல்கா போடுங்கன்னு" அப்படி ஒரு பிள்ளைங்களுக்கே அது மனசுக்குள்ள பதிஞ்சுட்டு. அந்த அளவுக்கு அருட்காப்புக்கு அவ்வளவு ஒரு வேல்யூபிள் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு ஐயா சொன்ன விதம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. ஒவ்வொரு இதுலயும் மையங்கள்லயும் இருக்க வச்சு, அத சொல்றதுக்கு அது ஒவ்வொரு இதுக்கும் வேல்யூபிள் இருக்குங்கிறத இமயவரம் ஐயா 5 நிமிஷத்துல அழகா நம்மளுக்கு பொக்கிஷமா குடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் இத இன்னும் நெறைய பேருக்கு சொல்லி, நெறைய வீட்டுகள்ல வீட்டுக்கு வீடு வாசப்படி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்க நம்ம கிளாஸுக்கு வாராங்களோ வரலையோ, அவங்க நிம்மதி அடைஞ்சாலே, இதுக்குள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு பதிவு கழியும். அப்படின்னு நான் நினைச்சு, கண்டிப்பா எல்லாத்துக்கும் சொல்லணும்னு வச்சிருக்கேன். ரொம்ப ஆனா எங்களுக்கு பிரபாகரன் ஐயா ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். எங்களுக்கு நல்ல உதவி செஞ்சீங்க. எங்கள கொண்டு வந்து அங்க இதுல ஜீப்ல ஏத்தி விட்டீங்க. இரையாற்றல் எங்களுக்கு நல்ல ஈஸியா அந்தந்த டைம்ல அந்தந்த இதுக்கு கரெக்ட்டா பஸ் கிடைச்சது. ராணியம்மாவ நாங்க ஏத்தி விட்டுட்டு தான் அடுத்து திருநெல்வேலிக்கு போகணும்னு நெனச்சோம். அதே போல அவங்கள ஏத்தி விட்ட மறு செகண்ட் எங்களுக்கு பஸ்ஸு. கரெக்ட்டா நாங்க 11 மணிக்குள்ள வீடு வந்து சேஃபா சேர்ந்துட்டோம். அதுலயும் லதாம்மா எங்கள பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தரையும் ஏத்தி விட்ட விதமும், ஐயா கவனிச்ச கவனிப்பும் எல்லாமே சூப்பர்யா. இந்த மாரி எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஒரு நெகிழ்வு. உண்மையான அன்பு இருந்தா தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும். சும்மா ஏனோ தானோன்னு நம்ம சரி ஏதோ காசுக்காகலாம் அவங்க பார்க்கல. காசெல்லாம் இதுல ஒரு பொருட்டே கிடையாது. இதெல்லாம் நம்ம குடுக்குற ரூ. 1000 எல்லாம் ஒரு தூசிக்கு கூட கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க நம்மள பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. ஒரு தாய் உள்ளத்தோட கவனிக்கிறாங்க. நம்ம லோகாம்பாள் மாரி நம்ம லதா அம்மா, நம்ம குருஜி மாரி நம்மளுக்கு இறைமதன் ஐயா கிடைச்சிருக்காங்க. நல்ல இது சீரும் சிறப்புமா வரணும், வரணும், வரணும்னு நினைச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் 4 பட்டற கிளாஸுக்கும் இரையாற்றல் என்னைய கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா செதுக்கி, 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 செதுக்கி நான் இதுக்குள்ள உள்ளுணர்வோட போகணும்னு தான் வந்திருக்கேன். இது எனக்கு எனக்கு வந்து ரொம்ப இதுக்குள்ள உள்ளுணர்வா நம்ம இவ்வளவு நாளும் போனதில்ல. இப்ப இதுக்குள்ள வந்த பிறகு தான் நல்ல கருத்துக்கள சாமிஜி கருத்துக்கள் வேணும், 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 வேணும்னு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த கருத்துக்கள குடுக்கறதுக்கு தான் என்னைய கொண்டு வந்து இங்க இறைநிலை ஏற்பாடு பண்ணி சிவஸ்ரீ அம்மா மூலியமா வந்திருக்கேன். சிவஸ்ரீ அம்மாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா.
ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லாருக்கும் சாப்பாடு அவ்வளவு ஒரு பிரமாதமா தேவாமிர்தமா அன்னைக்கு மத்தியானம் கொடுத்த தடியங்கா அல்வா அவ்வளவு சூப்பரா இருந்தது. அதெல்லாம் வாழ்நாள்ல சாப்பிட்டுருக்கவே மாட்டோம் நாங்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு அல்வா சூப்பரா அவங்க சமையல்காரங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றிகள். அங்க உள்ள அத்தனை பேரும் இறைநிலையாத்தான் பார்த்தேன் ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் வாழ்நாள்ல நான் ரொம்ப கஷ்டம்தான் பட்டிருக்கேன். இன்னைக்கு அவ்வளவு ஒரு இன்பம். நான் சின்ன பிள்ளை கணக்கா ஓடி 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 அங்க வந்து எனக்கு நான் சர்வீஸ் பண்ணணும், நான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு. இங்க எப்படியும் கண்டிப்பா அடுத்தடுத்து வர்ற பட்டற கிளாஸ்ல எல்லாம் வந்து சர்வீஸ் செய்ய வந்துடணும் நம்ம அப்படின்னு சொல்லி நான் சங்கல்பம் வச்சிருக்கேன் குருஜிகிட்ட. கண்டிப்பா நடக்கும். நம்ம எண்ணம் தானே பலிதமாகும். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாசுகி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாசுகி அம்மா. அடுத்ததாக செல்வி சரவணன், நீங்க பேசலாமா? அன்மியூட் பண்ணி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நான் இந்த மாதத்துக்கான அனுபவத்தை மட்டும் ஷேர் பண்றேன். எனக்கு வந்து இறை சாதனை மார்க்கத்துக்கு வந்ததுல இருந்தே வந்து ராதாகிருஷ்ணன் ஐயா கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசை. ஆனா ஐயா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா, ஆனா ரெண்டாவது ஐயா கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா ஒரு வேல்யூபிளான கேள்வி வரணும். அந்த ஒரு கேள்வி எனக்கு தோணவும் தோணாது. ஐயா கிட்ட பேசுறதுக்கும் பயம். ஆனா 2 வருஷமா அது ஒரு ஏக்கமாவே இருந்தது. ஆனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது நான் வந்து ஐயாவை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு கற்பனையிலேயே இருந்துட்டேன். அவரை பார்க்கும்போது அப்படியே குழந்தையாட்டம் அப்படியே கியூட்டா அவ்வளோ சொல்லவே முடியாது. அந்த அந்த ஒரு ஃபீல் அவ்வளோ அழகா கியூட்டா குழந்தை மாதிரியே இருக்காரு. அவ்வளோ ஆசையா இருந்தது எனக்கு அவர்கிட்ட பேசினது. அதை விட எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டா, அவருக்கு ஒரு அருள் சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை வந்து லதாமா எனக்கு கொடுத்தாங்க. அது எனக்கு வாழ்நாள்ல வந்து நான் மகரிஷிக்கு வந்து ஒரு உணவு பரிமாறின ஃபீல் அவ்வளோ சந்தோஷம். என் வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத அந்த ஒரு நிகழ்வு. அதுல தமாக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். உண்மையிலேயே வந்து நான் பற்றை வகுப்புக்கு இறை உணர்வு பெறணும் அப்படிங்கிற ஆசையில எல்லாம் வரல. அது ஐயா சொல்லும்போது கூட எனக்கு அது கிளிக் ஆச்சு. ஏன்னா எனக்குள்ள ஏகப்பட்ட குப்பை, கோவம், ஆசை, பொறாமை, ஐயா சொன்ன மாதிரி ஆளுக்கு ஆள் நடிக்கிற குணம், அது எல்லாமே என்கிட்ட இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட வெறும் குப்பைகளாவே இருக்கு. அதை வந்து நான் கிளியர் பண்ணணும். நான் ஒரு நல்ல மனுஷியா உருவாகணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு ஃபீல்ல தான் பற்றை வகுப்புக்கே வந்தேன். ஐயா வந்து சொல்லும்போது கூட நான் இறை உணர்வு பெற அப்படிங்கிறது என் வாயிலிருந்து வரவே இல்லை. இல்லையே, நாம் அதுக்கு வரல. ஃபர்ஸ்ட் நான் ஒரு மனுஷி ஆகணும் அப்படின்னு ஐயாவும் கரெக்டா அதே மாதிரி வந்து சொன்னதையும் ஓகே, நான் ஒரு கரெக்டான பாதையில தான் போறோம். கண்டிப்பா நான் இந்த 6 மாசத்துல ஒரு நல்ல ஒரு மனுஷியா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஏற்பட்டுச்சு. நிச்சயமா எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த 6 மாசத்துக்குள்ள நான் ஒரு நல்ல ஒரு 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 ஆன்மாவா இருப்பேன் அப்படிங்கறது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். 2வது இயக்க தவம். நம்ம அமர்வு தவம் வந்து பங்காரையா மிக வேற லெவல்ல அவர் வந்து அவரோட இது வந்து இருந்தது. இயக்க தவத்தை பத்தி குரு ராகவேந்தர் ஐயா வந்து ரொம்ப சிறப்பா நான் அதை வந்து முழுமையா நான் என்ன ஈடுபடுத்தி அதை நான் வந்து அந்த எக்ஸசைஸ் நான் செஞ்சேன். அது வேற லெவல்ல ஒரு அமைதியை வந்து கொடுத்துச்சு. அதை நான் வந்து முழுமையா வந்து நான் அந்த இயக்க தவத்தை நான் பண்ணேன். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிறைவான ஒரு அனுபவமா. மற்றபடி எல்லாரும் சொல்லிட்டாங்க. இது என்னோட அனுபவமா. நன்றி ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாசுகி அம்மா. அம்மா நீங்க வாழ்க பேசலாமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. முதல்ல நான் மகரிஷிக்கு நன்றி சொல்றேங்கம்மா. மதனையாவுக்கு அப்புறம் நன்றி சொல்றேன். என்ன இதில் இணைச்ச ஒரு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அவங்க எனக்கு இதுல எனக்கு ஜாயின் பண்ணி விடல, இணைச்சு விடலன்னா எனக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்காது எனக்கு. அப்புறமா வந்து ஐயா வந்து நான் இந்த பற்றை வகுப்பு வந்தது நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணேன், எங்க அப்பா அம்மா என்ன புண்ணியம் பண்ணாங்கன்னு தெரியல. நான் இதை வந்து ரொம்ப நான் மகிழ்ச்சியா நான் மகிழ்ச்சியில இருக்கிறேம்மா.
இந்த 2 மாசம் வந்ததுல எனக்கு வந்து ரொம்ப தெளிவா இருக்கேன் நான் இப்ப. இன்னும் இந்த 6 மாசத்துல இன்னும் ரொம்ப எனக்கு தெளிவடையணும்னு எனக்கு ரொம்ப நான் எதிர்பார்ப்போட நான் இருக்கேம்மா. நான் தெளிவடைந்துருவேன். அப்புறம் வந்து ஐயா வந்து ஏஎஸ்ஆர் ஐயா வந்து ரொம்ப அருமையா எடுத்தாங்கம்மா. முதல்ல வந்து என்னன்னா தன்னை அறிதல். ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும். எதற்காக இங்க வந்திருக்கிறோம்? முதல்ல தன்னை அறிய வேண்டும். இறைவன் எங்க இருக்கிறான்? நமக்குள்ளே இருக்கிறான். புத்தி தெளிந்தவன் புத்தன். காது கொடுத்து கேட்டால் சிந்திக்கலாம். பிறகு புரிதல் வரும். ஞானம் என்பது ஏணிப்படி அப்படின்னு ஐயா ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இந்த சொற்பொழிவு வந்து ஐயா வந்து ஒரு 2, 3, 4, 5 நாள் சொல்ல வேண்டியதை வந்து ஐயா 3 சொற்பொழிவா இதை வந்து ரொம்ப அருமையா இது நம்மளுக்கு வந்து நடத்தி கொடுத்தாங்க ஐயா. அவங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ஐயாவுக்கு ரொம்ப. அப்புறம் வந்து ஐயா பங்கார ஐயா கருணை கடவுள் ஐயா வாழ்க்கையோட நோக்கத்தை பற்றி சொன்னாங்க. வாழ்க்கையோட நோக்கத்தை பத்தி சொன்னாங்க. துரியதவத்துல ஒரு புள்ளியில வச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இரண்டொழுக்க பண்பாடு இருந்தால் மட்டும்தான் இதை கடைபிடிக்க முடியும் நிறைய சொன்னாங்க ஐயா. ரொம்ப அமைதியா பொறுமையா அவ்வளவு நேரம் நின்று எங்களுக்கு ரொம்ப புரிய வைக்கணுமோ அவ்வளோ புரிய வச்சாங்க ஐயா. அப்புறம் வந்து குரு ராகவேந்திர ஐயா சொல்லவே வேணாம். அவங்க நான் இவ்வளவு சிரிச்சிருப்பேனா என்னன்னு எனக்கே தெரியல. நான் வந்து டான்ஸ் ஆடினது எனக்கு சர்மி அம்மா கூட சொல்லிட்டே இருப்பாங்க, நீங்க வந்து ஆடவே மாட்டேங்கிறீங்க, முதல்ல இந்த தடவை நீங்க ஆடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால முடிஞ்சதை நான் செஞ்சேன். எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை. ஐயாவால எனக்கு சந்தோஷமா அங்க இருந்துச்சு. ரொம்ப அழகா வந்து ஐயா வந்து கொண்டுட்டு வந்தாங்க 2 நாளும். அந்த ஒரு நாள் பயிற்சி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 நாளுமே நல்லா இருந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து அஜய் பிரகாஷ் ஐயா இந்த சின்ன வயசுல அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஞானம் இருக்குது. கடவுளுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு கிடைச்சது. அவங்க ஐயா மதன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஐயா வந்து இங்க வந்து அஜய் பிரகாஷ் ஐயாவை அழைச்சிட்டு வந்து ஒவ்வொரு மாசத்துலயும் ஒவ்வொரு விதமா அவங்க வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 2 மணி நேரத்துல அவங்களால எவ்வளவு பயிற்சி எளிமையா கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 பானையை வச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாங்க முயற்சி பண்றோங்க ஐயா. அப்புறம் இந்த பாத சிகிச்சை அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நாங்க செஞ்சு பாக்குறோம். எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ஐயா. எனக்கு வந்து அந்த மூக்குல பத்தி அந்த ஐயா சொன்னாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் வந்து ஐயா அப்புறம் இமயவர்மன் ஐயா வந்து இந்த 108 அற்காப்பு மூலாதாரத்துல இருந்து அப்புறம் 7 சக்கரத்துல வச்சு அதை எப்படி செய்யணும் அப்படின்னு ஐயா ரொம்ப தெளிவா சொன்னாங்க. ஐயா வந்து வகுப்புனாலே ரொம்ப நல்லா ஆனந்தமா நல்ல பயிற்சி கொடுப்பாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் மதனையா வந்து மதனையா பத்தி சொல்லிட்டே இருக்கலாம், எவ்வளவு சொன்னாலும் அது வந்து தகும் ஐயாவுக்கு. நம்மளுக்கு நான் கடவுள்கிட்ட போய் பிச்சை கேட்காதீங்க, பிச்சை எடுக்காதீங்கன்னு ஐயா சொன்னாங்க. நெத்தியில அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம போய் முன்னாடி எல்லாம் தெரியாது இல்ல, நம்ம முன்னாடி என்ன கேட்போம், அம்மா ஐயா எனக்கு கடவுளே எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து கடவுளுக்கு எனக்கு வந்து நன்றி. கடவுள்கிட்ட சாமி கிட்ட போனா கோயில்ல எங்க பார்த்தாலும் நன்றி நன்றி அப்படிதான் சொல்லிட்டு வருவேன். ஏன்னா ஐயா அது நன்றி சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும், நைட்டு தூங்குற வரைக்கும் நன்றி சொல்லிட்டு அருட்காப்பு சொல்லிட்டே தான் இருப்போம் நாங்க எப்போதுமே. அப்புறம் வந்து இந்த இடத்துக்கு நாங்க பட்டறை வகுப்பு வந்ததுக்கு போன ஜென்மத்துல நாங்க என்ன புண்ணியம் செஞ்சோம்னே எனக்கு தெரியல எங்களுக்கு. அங்கு வந்து பயிற்சி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் ரொம்ப கோடான கோடி நன்றி நான் அந்த நேரத்துல சொல்லிக்கிறேன் நான். அப்புறம் வந்து நான் உணவா இருந்தாலும் உபசரிப்பையும் ரொம்ப அவ்வளவு உபசரிப்பா எங்களுக்கு இருந்துச்சு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து மதனையாவோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு தான் வருவோம். நாங்க ஐயா வந்து ரொம்ப சிறப்பா அங்க வந்து சமையல்ல இருந்து நல்லா எங்களுக்கு வந்து கொடுத்துட்டு, இன்னும் சாப்பிடுங்கம்மா, இன்னும் வேணும்னா எடுத்துங்கம்மா, எடுத்துட்டு போங்கம்மா, வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நாங்க எடுத்துட்டு வந்தோம். நானும் இன்னொரு அம்மா நீடாமங்கலத்துல ராஜலட்சுமி அம்மான்னு வந்தாங்க. அவங்களும் எடுத்துட்டு வந்து நாங்க வந்து சாப்பிட்டுட்டு தான் பஸ்லயே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். நைட்டு நான் எப்பயும் சாப்பிட மாட்டேன் பஸ்ல வந்தா. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த சாதம் நல்லா இருந்தது. அப்புறம் சமையல் அப்புறம் வந்து அங்க சித்தப்பா ஐயாவோட சித்தப்பா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி, கொடான கோடி நன்றி. அப்புறம் வந்து இந்த உண்மையான உறவை கொடுத்த எங்க மகரிஷிக்கும் அப்புறம் மதனையாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுல வந்து இணைஞ்ச அத்தனை மனித தெய்வங்களுக்கும் நான் இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேங்க ஐயா. நானு அப்புறம் ஏதாவது விட்டு இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. இந்த இறை சாதனை மார்க்கத்துக்கு ரொம்ப சிறப்பா வரணும், ரொம்ப நல்லா எல்லாரும் பயன்பெறணும். இன்னும் இந்த கோடான கோடி மக்களும் இதுல வந்து இணைஞ்சு இதுல பயன்பெறணும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நிறைய சொல்லணும், நிறைய பேர் இருப்பீங்க, அதனால நான் இதோட முடிச்சுக்கிறேங்க ஐயா. இன்னும் மீண்டும் நான் நிறைய சொல்லுவேங்க ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன்.
எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரேவந்த், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றியுடன் கூடிய வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். என் பேர் சுப்பிரமணியம், ஈரோடு. இந்த பற்றை வகுப்புக்கு வந்ததுல எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல. நீங்க எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறீங்க. குறிப்பா பிரபாகரன் ஐயா, ராமசாமி ஐயா, மற்ற மகேஸ்வரி அம்மா, இவங்க எல்லாமே அத்தனை இதையும் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நான் அதை எல்லாம் அப்படியே என்டோர்ஸ் பண்ணிட்டு நான் பெற்ற அனுபவங்களை சொல்ல விரும்புகிறேன். முத நாள் வியாழக்கிழமையே வர சொல்லியிருந்தாங்க. நான் வியாழக்கிழமை மதியம் ஒரு 2 மணி வாக்கில் 2-2:30 இருக்கும் போயிட்டேன். அப்போ அங்கே நடந்ததை பார்க்கும்போது எனக்கு நம்மளால இவ்வளவு சேவை செய்ய முடியலையே அப்படின்ட்டு. ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் அவரு முன்னாடி நின்று அத்தனை வேலைகளையும் செய்கிறாரு. அத்தனை உடல் உழைப்பு. அங்க இருக்கிற வேலையாளுகிட்ட வேலை வாங்குறாரு. இங்க பெட்ஷீட் விரிச்சு போடுறது, இது பண்றது, ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்றது, அத்தனையும் செய்கிறாரு. இத ஒன்ன மட்டுமே, அதாவது இதுக்கு மேல அவருக்கு உதவி செய்தவர்கள், அதாவது வெள்ளைச்சாமி ஐயா, சரவணன் தம்பி, இவங்க 2 பேருமே இந்த இறை உணர்வு பெறணுங்கிற ஆர்வம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பயிற்சிகளை எல்லாம் விட்டுட்டு கூட அவங்க கிளாஸ் நடக்கும் பொழுது கூட பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன வேலை செய்யணும், என்ன இது பண்ணணும், அடுத்தது என்ன அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. இவங்களை எல்லாம் அதாவது எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா எனக்கு அங்க சும்மா கூந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னால உடல் ஒத்துழைக்கல. அதனால என்னால செய்ய முடியல. நான் போய் அந்த பெட்ஷீட்டை விரிச்சு போட்டாங்க. அப்போ போனேன். ஐயா வாங்க ஐயான்னு மதன் சொன்னாரு. ஆனா இன்னொருத்தர் நீங்க உட்காருங்க ஐயா நான் செய்யறேன் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் இவங்க இதுக்கு மேல எல்லாத்துக்கும் மேல கார்த்திகேயன் ஐயா அத்தனை அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவர் இல்லைனாக்க மதனால கூட இவ்வளவு தூரம் இந்த இதை கொண்டு வர முடியாது. அதை நான் உணர்ந்தேன், அந்த சேவை மனப்பான்மையை. அடுத்த நாள் கிளாஸுக்கு வருவோம். நீங்க ஏஎஸ்ஆர் ஐயா மற்றும் பங்கார் ஐயா அவர்கள் மகரிஷியின் தத்துவங்களை மட்டும்தான் சொன்னாங்க. ஆனா அதை ஒரு புதுமையான முறையில இதா சொன்னாங்க. ஏஎஸ்ஆர் ஐயா சொல்லும் பொழுது என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நீங்க இவ்வளவு நாளா வந்துகிட்டு இருக்கிறீங்களே, நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குதா அப்படின்னு கேட்டாரு. அது எப்படி கேட்டாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஞாபகம் மறதி ரொம்ப அதிகம். ஏதோ ஒரு கேள்வி கேட்டார். அதாவது பொதுவா எவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறீங்கன்ட்டு எனக்கு அப்படியே பொட்டுல அரைஞ்ச மாதிரி இருந்தது. அதாவது அவருடைய தத்துவங்களை, அவருடைய பேச்ச நம்ம கேட்கிறோம். அந்த அளவுக்கு அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நாம் முன்னேறி வந்தோமா? முதல்ல ஒரு தடவை ஒரு பேச்சு சொன்னார். அதாவது இறையுணர்வு பெற வேண்டும் என்ற எண்ணத்தோட இருப்பவங்க நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் என்னோட வாங்க, உங்களை இறையுணர்வுக்கு நான் கூட்டி செல்றேன் அப்படின்னார். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. என்னால பதில் சரியா சொல்ல முடியல. ஐயா ஒவ்வொருடையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேங்க ஐயா உங்க பேச்சு. ஆனா நான் கொஞ்சம் முன்னேறி இருக்கேங்க ஐயான்னு. கொஞ்சம் தானா அப்படின்னாரு. என்னை பொட்டு அடிச்ச மாதிரி இருந்தது. அந்த தத்துவங்கள் அதெல்லாம் சொன்னது ரொம்ப ரொம்ப எல்லாரும் சொல்லிட்டாங்க. குறைஞ்ச நேரத்துல அத்தனையும் சொல்லிட்டாருன்ட்டு. பங்காரு ஐயா அவரு சொல்ற விதம், அதாவது நம்ம எத்தனையோ பேராசிரியர்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா அவர் சொன்ன விதம், முக்கியமா ஒண்ணே மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்து போறேன். அதாவது நம்ம உடல், உயிர், மனம், ஜீவகாந்தம், மற்ற கடைசியில இறை நிலை அப்படிங்கிறத அவர் விளக்கின விதம் ஒரு ரொம்ப அற்புதமா இருந்தது. வட்டம் போட்டு பெரிய வட்டத்துல உடல், நடுவுல இதெல்லாம் வரிசையா போய் நடுவுல ஒரு புள்ளி இதுல இறை உணர்வு. அப்படின்னா என்ன? அடங்கி
ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நின்று அதுக்கு மேல துரியாதீதம் போகும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதாவது மன அலைச்சல் குறைத்து அந்த நிலைக்கு வந்தா தான் நம்ம இறை உணர்வு அடைய முடியும். அதாவது நம்ம சாதாரண மனுஷன் முதல்ல உடலை பத்தி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் கருதி சீக்கிரமா போறேன். அந்த இது ரொம்ப எனக்கு பிடிச்சது. அடுத்தது மகரிஷியின் தத்துவங்களையும் தெரிஞ்சு அதோட ஓஷோ முதலிய பிற அறிஞர்களுடைய தத்துவங்களையும் விளக்கினது விதம் குரு ராகவேந்திர ஐயா. அவர் சொல்றது, அதாவது நம்ம நிறைய பேர்த்துக்கு என்ன நினைக்கிறோம், சிரிப்பு சொல்றாரு, சிரிக்க சொல்றாரு இதுன்ட்டு. ஆனா உள்ளார்ந்து அவர் சொல்றது, அந்த சிரிக்கிறதுல என்ன இது நம்ம கிட்ட இருக்கிறது அத்தனையும் விலகுது, அதாவது தீய இதெல்லாம் விலகுது அப்படிங்கிற அந்த கருத்தை அவ்வளவு ஆழமா சொன்னார். ஒரு நிகழ்ச்சி அது அங்க பற்றை என்னையுமே கூப்பிட்டு சொல்ல சொன்னாரு. இருந்தாலும் மற்ற அன்பர்களுக்காக நான் அதை சொல்றேன். எனக்கு அப்படியே அது இன்னொரு விதத்துல அடிச்ச மாதிரி இருந்தது. நம்ம இத்தனை வயசு ஆகியுமே இப்படி இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஒரு டைனிங் ஹாலில் சோளக்கருதுமே ஜூஸும் கொடுத்தாங்க. நான் சோளக்கருதை வாங்கிட்டு ஜூஸும் வாங்கிட்டு வந்து உட்கார்றேன். இது முன்னாடி குரு ராகவேந்திர ஐயாவும் பங்காரு ஐயாவும் இருக்கிறாங்க. பங்காரு ஐயா கையில சோளக்கருது இல்லை. நான் அவரை பார்த்து கேட்குறேன், ஏங்க ஐயா உங்களுக்கு பல்லு இல்லையா, சோளக்கருது சாப்பிட முடியாதா அப்படின்ட்டு. அதுக்கு உடனே அவரு பதில் சொல்றதுக்கு முதல்லயே பக்கத்துல இருந்த குரு ராகவேந்திர ஐயா ஒரு கேள்வி கேட்டார். இது இந்த கேள்வி உங்களுக்கு ஏன் வந்தது அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு புரிஞ்சுது. என்ன, என்கிட்ட இருக்கிற ஆணவம். நான் அவரை விட வயசுல மூத்தவன். பல்லு 3-4 பல்லு இல்லை இருந்து நான் சாப்பிட்றேன். நீங்க என்னை விட வயசுல குறைவு, உங்களால ஏன் முடியல அப்படிங்கிற ஒரு இது எனக்கு பட்டுது. இதுதானுங்க ஐயா நான் ரொம்ப இது பண்றேன், நான் என்னுடைய ஆணவம் தான் இதை பேச வச்சது அப்படின்னு. அதை எப்படி புரிய வச்சாரு பாருங்க குரு ராகவேந்திர. நீங்க இப்படி கேட்க கூடாது, நீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லாத. அதே மாதிரிதான் கிளாஸ்லயுமே அவர் சொன்னதையெல்லாம் ஆழ்ந்து கவனிச்சாக்க அதுல இருக்கிற உள் அர்த்தம், நம்ம என்னமோ டான்ஸ் ஆடணும், ஜாலியா இருந்தா எல்லாரும் இதா பண்ணணும் அப்படி இப்படிங்கிறது இல்லை. அது அந்த உள் அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் இன்டைரக்டா நிறைய விஷயங்களை நமக்கு ரொம்ப சர்வ சாதாரணமா புரிய வச்சாரு. அடுத்தது நேச்சுரோபதி டாக்டர் அஜய் பிரகாஷ். அவருக்கு நான் போன உடனே உங்க வயசு என்னன்னு கேட்டாரு. 82. எனக்கு திரும்பி போடுங்க என்னுடைய வயசுனாரு. அதாவது 28 வயசுல ஒரு பையன் இந்த அளவுக்கு நாலேஜ், அதாவது படிக்கிறது படிக்கலாம், பிஹெச்டி கூட பண்ணலாம், இதுல போஸ்ட் கிராஜுவேட் பிஹெச்டி எல்லாம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த நாலேஜ் இருக்கலாம், ஆனா மற்றவங்களுக்கு சொல்லணும், சேவை செய்யணும், அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் இருக்குது பாருங்க. அவரை பார்த்த உடனேயே ஒரு கனிவான பார்வை, எவ்வளவு அன்போடும் கருணையோடும் சொல்றாங்க. இப்போ நான் அவர்கிட்ட இது முதல்ல நாடி பிடிச்சி பார்த்துட்டு எனக்கு இருக்கிற பிரச்சனை கேட்டாரு. பிரச்சனை சொன்னேன். அதுக்கு பிற்பாடு நான் திருப்பி ஞாபகம் சக்தி இல்லை, அதனால திருப்பி 2 தடவை போய் அவர்கிட்ட கேட்கிறேன். இருந்தாலும் அன்போடும் கருணையோடும் சொல்றாரு. அத்தனை பேர்த்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட எப்பத்தான் தூங்குனாரு, எப்பத்தான் இது பண்ணாருன்னு தெரியல. 10-10:30 கூட நைட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு 6:30 வாக்குல பார்த்தேன். உடனே அவர் சொன்னது எல்லாம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டாரு. வாட்ஸ்அப்ல அத்தனையும் வருது. அதாவது எப்படி இப்படி எல்லாம் செய்யணும், என்னெல்லாம் பண்ணணும், ஏன்னா அங்க சொல்றதுக்கு நேரம் பத்தல, அல்லது சொல்லி இருந்தாலும் ஞாபக மறதியா இருக்கும் அப்படின்ட்டு 1.5 மணி நேரத்துல, அதாவது 6:30க்கு 8 மணிக்கெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துருச்சு. அதே மாதிரி விசாரிச்சா ஒவ்வொருத்தருக்கும் வந்துகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு இலவச சேவை செய்கிறாரு.
ஆனா இந்த அளவு எந்த நேரம் வேணாலும் ஃபோன் பண்ணுங்கிறாரு. இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணேன்னா உடனே எடுத்துக்கிறாரு. ஐயா நலமா அப்படிங்கிறாரு. எனக்கு அவருடைய டைமை நம்ம இப்படி வேஸ்ட் பண்றோமேட்டு, ஆனா வேற வழி இல்லை. அவர் சொன்னதுல அவர் பேசுனதுலயுமே ஒரு இது இருந்தது. அந்த அளவுக்கு அன்பான தம்பி. அதாவது அந்த தம்பியை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. எனக்கு அவருக்கு பொன்னாடை போத்துறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பட்டேன். அஜய் பிரகாஷ் ஐயா வாழ்க வளமுடன். அடுத்தது என்னுடைய நெருங்கிய நண்பர் இமயவரம்பன், உயிர் சொந்தம். அவரு ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்ற மந்திரங்கள்லாம் உண்மையிலேயே ரொம்ப சிம்பிள், ஆனா பயன் தருது. போன பற்றை வகுப்புல சொன்னாரு, ஒரு இது என்ன சொன்னாருனாக்க, அதாவது ஐ ஆம் சாரி, கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ, ஐ லவ் யூ, ஐ தேங்க் யூ. இந்த இது வந்து அது எங்கேயோ ஒரு நாட்டில் ஒரு தீவுலையே என்னமோ அந்த இதை சொல்லி அந்த கதையெல்லாம் சொன்னார். அது ஞாபகம் இல்லை எனக்கு. இதை வந்து ப்ராக்டிக்கலாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு, அதாவது என் மேலே வெறுப்பு, ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் வெறுப்பாக இருந்தவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக பூரா நீங்கள இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இணக்கமாக வர்றாங்க. இந்த இது டெக்னிக்கு ரொம்ப இதாக இருந்தது. இந்த தடவை ஒரு டெக்னிக் சொல்லியிருக்காரு, அருட்காப்பு சொல்லி என்னென்ன பயன்களை எல்லாம் நேரம் கருதி எல்லாம் சொல்ல முடியல. ஆனா அவரை பார்த்தாவே எனக்கு, ஈரோட்டில் தான் இருக்காரு, ஆனா அதிக நாள் ஈரோட்லயே இருக்கிறது இல்லை. இப்போ கூட வரும்போது ஐயா வர்றீங்களா கூட அப்படின்னாக்கா, இல்லை நான் எங்கேயோ போறேன், நான் அடுத்த மாசம் 8ஆம் தேதி தான் வருவேன் அப்படிங்கிறார். அவரை பார்த்தாவே நமக்கு இருக்கிற அத்தனையும் போயிடும். அவ்வளவு இதுக்கு அவருக்கு வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். அடுத்தது அந்த நாள் இந்த வெள்ளச்சாமி ஐயா, சரவணன் ஐயா, மதன் ஐயா இவங்கெல்லாம் உடல் உழைப்பும் செஞ்சாங்க, மற்ற வேலைகளும் செஞ்சாங்க. ஆனா லேடிஸ் எத்தனை சர்வீஸ் செஞ்சாங்க அப்பா. அதாவது அத்தனை புத்தகங்களையும் ஒவ்வொன்றா எழுதி மற்ற மாலதி அம்மானுடைய தலைமையில ஒரு டீமு எப்படி எல்லாம் நம்ம நடத்தணும், என்னென்னலாம் இதுன்ட்டு அனைவருக்கும் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட அவ்வளவுதான் செஞ்சாங்க. அடுத்தது உணவு முறை. இதை வந்து சொல்றதா வேண்டாமான்னு நினைச்சேன்னா அவன் சாப்பாட்டுக்காக வந்தாங்க அப்படிங்கிறது. ஆனா என்னுடைய மனசில் இருக்கிறத நான் சொல்றேன். உண்மையா எனக்கு வீட்டுல நான் நினைக்கிற மாதிரி உணவு கிடைக்கிறது இல்லை. காலையில ஏதோ இட்லியோ தோசையோ இருந்தாலும் மத்தியானத்துக்கு ஒரு சாப்பாடு, குழம்பு, ரசம், அவ்வளவுதான். அல்லது காலையிலேயே சமையல் செஞ்சாங்கன்னாக்கா மத்தியானமும் அதே தான். மிச்சம் இருந்ததுன்னா நான் ராத்திரி கூட அதையே சாப்பிட்டுக்குவேன். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நேரம் அல்லது 2 நேரம் அது சிம்பிள் உணவு தான். நம்ம இவங்கெல்லாம் கிளாஸ்லாம் சொல்றாங்க, பழங்கள் காய்கறிகள். அக்குபஞ்சர் டாக்டர் மகேஷ்குமார் அடிக்கடி சொல்றது பழங்கள் காய்கறிகள். அஜய் பிரகாஷ்ன்னு சொல்றது அத்தனையும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு மேல. பழங்கள்லாம் அவ்வளவு பழங்கள். அதுலயுமே அன்பா பரிமாறுற விதம். குறிப்பா மதனோட அப்பா, சித்தப்பா 2 பேரும், அதோட லதாமாவும் வந்துருவாங்க. ஐயா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் அதிகமா போட்டுருவாரு. நான் சொன்னேன், இனிமேல் நீங்க போடாதீங்க, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு. நம்ம என்ன நினைக்கிறோனோ அதுக்கு மேல அதிகமா. அது சாப்பாட்டை பத்தி அதிகமா பேசக்கூடாது, இருந்தாலும் அத்தனையும் செஞ்சு கொடுத்தாங்க. அது ரொம்ப ரொம்ப நிறைவா இருந்தது. அப்புறம் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது, அம்மா நேரம் இருக்குதா, பேசலாமா இன்னும் கொஞ்ச நேரம்? ஒரு நிமிஷம் பேசிட்டு முடிச்சுக்கோங்க ஐயா. இன்னும் ஒரு நிமிஷத்துல. இன்னும் ஆளு இருக்காங்களா? இல்லைன்னா நான் கொஞ்சம் டைம் கொடுங்க, நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. சரி, அடுத்த இது வர்றோம். அந்த இடத்தை முதல் தடவை ஓப்பனிங் செரிமனியில நம்ம போகும் பொழுது பார்க்கும் பொழுது, ஒரு நான் சொல்றதுக்கு மன்னிச்சுக்கணும், பொட்டல் காடு ஒன்றும் இல்லை. அப்ப மழையும் இல்லாதனால எல்லாம் பாறைகள். இது சுத்தி ஒரு 7-8 ஏக்கரா இவங்களுக்கு இருக்குது. நான் பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கெல்லாம் போனேன். ஏன்னா நான் ஒரு விவசாயிங்கிறதுனால எப்படி விவசாயம் பண்றாங்க என்னன்னு போய் பார்த்தேன். அவங்க அவ்வளவு கடின உழைப்பு. காடு கொஞ்சம் தான் இருக்குது. இவங்க காட்டையுமே ஒரு 2 ஏக்கராவை வாங்கி இதுல விவசாயம் பண்றாங்க. அந்த அளவுக்கு இருக்குது.
இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆசிரமத்தை அமைச்சு அவங்களெல்லாம் பயன்படுற அளவுக்கு இது வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் பொழுது இதை வந்து படித்தவங்களுக்கு மட்டும் இல்லை, கிராம மக்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு இது கொண்டு செல்ல வேண்டும் என்ற மகரிஷியின் தத்துவத்தை, மகரிஷியின் கனவை ஐயா நிறைவேற்ற போறாரு மதன் ஐயா. அதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. பக்கத்துல ஒரு ஆத்தா இருந்தாங்க. அந்த ஆத்தா அவ்வளவு அன்போடும் கருணையோடும், வாங்க வீட்டுக்கு வாங்க, டீ சாப்பிட்டு போகலாம், போனேன் நான். அவங்களோட அவ்வளவு அன்பா இருந்தாங்க. அப்புறம் அதுக்கு மேல அங்க வேலை செய்யற வேலையாட்கள், பெண்கள் அவ்வளவு அர்ப்பணிப்போடு, அவ்வளவு ஐயா உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா அப்படின்ட்டு அவ்வளவு இதா இருந்தாங்க. அடுத்து நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் அத்தனை பேருமே எந்த இதையுமே எனக்கு செய்யறதுக்கு அவ்வளவு அவ்வளவு அன்போடும் கருணையோடும் ஒவ்வொன்றுக்கும் ஐயா நான் பிளேட்டு கழுவு போனாக்கா கொடுங்கய்யா, நான் கழுவி வைக்கிறேன், கொடுங்கய்யா நீங்க எங்கேயே இருங்கய்யா, நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அவ்வளவு அதாவது இப்ப இமயவரம்பன் ஐயா சொல்றதுதான் ஞாபகம் வந்தது. உயிர் சொந்தங்கள்னாக்கா ரியலா அங்க பார்த்தேன். அடுத்து இந்த பிரபாகரன் ஐயா, ராமசாமி ஐயா பேச்சுல எனக்கு ஒரு உத்வேகம் பிறந்தது. அவங்க கிட்ட இருக்கிற உத்வேகம், எவ்வளவு தூரத்துக்கு அதை கொண்டு வரணும், எவ்வளவு தூரத்துக்கு ஜனங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற இதெல்லாம். இத்தனை அன்பர்கள் எல்லாத்துக்கும் மேல கார்த்திகேயன் ஐயா அவர் செஞ்சதை மறக்கவே முடியாது. அவர் இல்லைனாக்க மதன் இந்த அளவுக்கு இதை கொண்டு வர முடியாது. அதுக்கு மேலேயுமே அந்த இடத்துல நான் முதல்ல பொட்டல் காடா பார்த்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி கொஞ்சம் வாழைக்கண்ணு இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. கட்டடத்தும் வந்து இருக்குது. கட்டடம் மட்டும் இருந்தா பத்தாது. இப்போ அதுக்கு மேலேயுமே இப்போ 300-400 மரங்கள் நடுறதுக்கு வைக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ எனக்கு கனவு காட்சி அப்படியே தோணுது. அதாவது எவ்வளவு தூரம் இந்த ஆசிரமம் விரிவடைய போகுது. வனப்பிரஸ்தம் என்று சொல்றது அது உண்மையா நடக்கும். அதுல நம்ம இருந்து நம்ம அந்த வனப்பிரஸ்தம் போய் 3வது நிலையாகிய 2வது இல்லறத்திலிருந்து வனப்பிரஸ்தம் போய் நம்ம ஞான மோனம் பெறுவதற்கு இது வழிவகுக்கும் என்ற கனவு எனக்கு இருக்குது. அந்த கார்த்திகேயன் ஐயா, சரவணன் ஐயா, வெள்ளைச்சாமி ஐயா அவர்களை எல்லாம் மதனுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னாக்க நம்ம நினைக்கிற கனவு அத்தனையும் நிகழும். மேலும் லதா அம்மா அவ்வளவு அன்போட அத்தனை பேர்த்தையும், எனக்கு மட்டும் இல்லை அத்தனை பேர்த்தையும், ஐயா திரும்பி போறது எப்படி போறீங்க, மதன்கிட்ட சொல்லி மதன் அனௌன்ஸ் பண்றாரு, லதா அம்மா கிட்ட யாராவது கார்ல இடம் இருந்ததுனாக்க சொல்லுங்க அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தரையும் அவ்வளவு அன்பா பார்த்துக்கிட்டாங்க. இவ்வளவு சின்ன வயசுல இவங்க எல்லாம் வந்து இந்த அளவுக்கு நமக்காக சேவை செய்யறாங்க. அதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். ஐயா மாமா என்ன சொல்லணும்னு இருக்குது, வேண்டாம் நிறுத்திக்கிட்டாமா? சரிங்க ஐயா. இத்தோடு நேரம் கருதி நிறைவு செய்து கொள்கிறேன். நினைக்க 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 அவ்வளவு அற்புதமா இருந்தது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா லதாம்மா பேச சொல்லுங்க, பேசுங்கம்மா. லதாம்மா பேசுவாங்க அடுத்து. சரிம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து இறை அன்பர்களுக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் ஆனந்த யோக பற்றை வகுப்புக்கு 2வது பற்றை வகுப்புக்கு வந்து மிகச் சிறப்பா ஆனந்தமா இருந்ததை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதெல்லாம் எங்களுடைய நீண்ட நாள் கனவு. நிஜமாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்கிறது தான் என்னுடைய உணர்வு. அதை எப்படி சொல்றதுனால தெரியல. ஒரு இடத்துலயும் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அவ்வளோ ஒரு பூரிப்பா இருந்தது. எல்லாருமே நல்லா பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐயாங்களுடைய தத்துவ வகுப்புகள் எல்லாம் முழுமையா நான் அட்டன் பண்ணல. ஏன்னா என்னுடைய மனம் முழுவதா இங்க இருந்தாலும் எனக்கு வேற சமையல் கட்டுல ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுமோ, பாத்ரூம் கிளீனா இருக்கா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு உள்ள போயிருச்சு.
ஐயா மதனையா சொல்லியிருந்தாங்க, போன தடவை இருந்ததை காட்டிலும் நாங்க இந்த தடவை ஃப்ரீயா இருந்தோம். 90% எங்களுடைய ஒர்க் எல்லாம் முடிச்சு வச்சிருந்தோம் அப்படின்ட்டு. இருந்தாலும் நான் ஒரு நர்வஸ் எனக்குள்ள இன்னும் கொஞ்சமும் இருந்தது. மிகச்சிறப்பான பேராசிரியர்கள் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் ஐயாவாகட்டும், பங்கார் ஐயா, குரு ராகவேந்தர் ஐயா, அஜய் ஐயா, இமயவர்மன் ஐயா, இவங்க எல்லாமே மிகப்பெரிய ஆசிரியர்கள். அவங்களுடைய உரைகள் எல்லாம் நம்ம கேட்டு நிறைய தத்துவங்கள் அற்புதமா கொடுத்தாங்க. நான் அப்பப்போ ஃப்ரீயா இருக்கிறப்ப எல்லாமே உட்கார்ந்தப்போ நிறைய விஷயங்கள ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை நல்லா நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் கவனமா இருப்பேன். அதுல குரு ராகவேந்தர் ஐயா வந்து சிலதெல்லாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட பண்ண வச்சாங்க. அந்த இயக்க தியானம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நம்ம பண்ணுன சில விஷயங்கள வந்து அத நீங்க உங்கள நெனச்சு சிரிங்க அப்படிங்கிற மாரி, நீங்க பண்ணுன தவறுகள நெனச்சு, நீங்க ஒரு ஒரு இடத்துலயும் நம்ம நெறைய பண்ணியிருப்போம். ஆணவ சிரிப்பு சிரிச்சிருப்போம், ஹாப்பினஸோட சிரிச்சிருப்போம். ஆனா வந்து நம்ம உள் மனசுல சிலத வந்து நம்ம உள்வாங்கிட்டு, அத நெனச்சு பார்த்து சிரிச்சிருக்கவே மாட்டோம். இனிமேல் அத நெனச்சு சிரிங்க அப்படிங்கிற ஒரு இத சொன்னாங்க. அத நல்லா உள்வாங்கி நல்லா பண்ண முடிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு ஆர்டிஃபிஷியலா தான் இருந்துச்சு. வரவே இல்ல. அதுக்கப்புறம் எல்லாருமே நாங்க குழுவா சேர்ந்து பண்ணும்போது, அந்த சிரிப்புங்கிறதும் வர ஆரம்பிச்சது. அடுத்த வகுப்புல இன்னமும் நாங்க நல்லா பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முகபாவனை தியானம் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்குள்ள நெறைய முகமூடிகள நம்ம போட்டுட்டே இருக்கோம் இல்லைங்களா? அந்த முகமூடிகள வந்து கழட்டி எறியிற மாரி அந்த பாவனைகளோட செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய ஆக்ஷன்ஸ், கோபம், கவலை, இது எத்தனையோ விஷயங்கள நம்ம அடக்கி வச்சிருக்கோம். சில நேரத்துல பக்குன்னு வீட்ல சண்டை வந்தாலாகட்டும், இல்ல ஹாப்பினஸ் ஆகட்டும், டக்குன்னு சில பேர்கிட்ட ஓடி போய் சொல்லிறவும் முடியாது. ஆம், அழுக வந்தா அழுகவும் முடியாம அடக்கி வச்சிருக்கோம். கோவத்த சில நேரம் வீட்ல யாரும் இல்லாதப்போ அவங்க சத்தம் போட்டுட்டு போயிருவாங்க. நம்மளே ஒரு கண்ணாடி பார்த்தோ, இல்லாட்டி ஒரு செவுருத்து மேல குத்திக்கிறதோ, அதையெல்லாம் நீங்க இப்ப ரியலா பண்ணுங்க. கத்தி பண்ணுங்கன்னு அவரு சொன்னப்போ, அது வந்து ரொம்ப நிஜமாவே எல்லாருக்குள்ள இருந்த அந்த நெகட்டிவிட்டி கண்டிப்பா அது வெளிய வர்றத என்னால நல்லா உணர முடிஞ்சது. ஸ்டாச்சு டான்ஸ் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாருமே ரொம்ப இன்வால்வ்மென்ட்டோட சூப்பரா பண்ணாங்க. அந்த நேரத்துல ஐயா திரும்ப திரும்ப சொன்னாங்க. கண்கள மூடி உங்கள கவனிச்சு பிரசன்ட் பண்ணுங்க. முழுமையா ஆத்மார்த்தமா இத பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் எல்லாரையும் ஆட வைக்கணும் அப்படிங்கிற உணர்வுல நான் வந்து எனக்குள்ள போவே இல்ல. எனக்கு வந்து அது ரொம்ப விருப்பம். டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் எனக்குள்ள போகவே இல்ல. எல்லாரும் எப்படி பண்றாங்க? அத பார்க்கணுங்கிற ஒரு ஆசை. அம்மா ஒரு குழந்தை டான்ஸ் ஆடுறத பார்க்கணும் அப்படிங்கிற மாரி இவங்கலாம் எப்படி பண்ணுவாங்க? எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வர்றாங்களான்னு நான் ஓரக்கண்ல பார்த்துட்டு தான் இருந்தேன். கடைசியா நான் எனக்காக ஒரு நிமிஷம் பண்ணணுமேன்னு சொல்லி பண்ணும்போது, எனக்குள்ள ஒரு ஒரு என்ன உணர்வு கிடைச்சதுன்னே என்னால சொல்ல முடியல. ஐயா கிட்ட கூட பகிர்ந்துக்க முடியல. ஒரு ஏதோ வெளிய போச்சா? இல்ல ஏதோ ஒரு உணர்வு வந்துதா? அப்படின்னு தெரியல. நான் அந்த வித்தின் அ செகண்ட்ல ஏதோ ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. அத என்னால இப்ப முழுமையா சொல்ல முடியல. அந்த மாரி நெறைய விஷயங்கள் அதான் சொல்றாங்க இல்லையா? அந்த ஞானம் வித்தின் அ செகண்ட்ல கிடைச்சுட்டு போகும்னு ஒரு ஐயா சொன்னாங்க, பேராசிரியர் ஐயா. அந்த மாரி எனக்கு ஞானமெல்லாம் கிடைக்கல அந்த நேரத்துல. ஏதோ சம்திங் ஒரு ஹாப்பினஸ் இருந்தத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அந்த மாரி எல்லா ஆசிரியர்களுடைய உரையிலயும் நம்ம ஏதோ ஒண்ண பயன்படுத்தினா கூட, அத வந்து நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிக்கு கொண்டு போய் விடும். ஆ இமயவர்மன் ஐயா அருட்காப்பு சொல்லியிருந்தாங்க. அத நான் இன்னைக்கு சொல்லியே ஆகணும். ஏன்னா, நான் வந்து எப்பவுமே கொஞ்சம் ஏர்லியராவே போயிருவேன். வியாழக்கிழமை தான் நம்மளுடைய வகுப்புக்கு நேரத்திலேயே போகணும். நான் வாரத்துல ஒரே ஒரு நாள் வியாழக்கிழமை மட்டும் ஒரு பள்ளியில பார்ட் டைமா ஒர்க் பண்றேன். அது குழந்தைகள் ஒரு 600 குழந்தைகள் இருக்கக்கூடிய ஸ்கூல். 1 ஸ்டாண்டர்ட்லேருந்து 5த் வரைக்கும். எனக்கு அவங்களையும் விட மனசு இல்ல. இங்கேயும் போய் சர்வீஸ் பண்ண இது இல்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு 4 மணிக்கு மேல நேரத்துல ஏர்லியரா கிளம்பிடலான்னு கிளம்புறப்போ, வீட்டுக்கு வந்தா பாப்பா கொஞ்சம் என்ன விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல. ஒரு ஏக்கம். "நீ போயிருவியாம்மா? 2 நாள் இருக்க மாட்டியாம்மான்னு?" அம்மாவையும் கஷ்டப்படுத்திட்டு, கொஞ்சம் ரொம்ப ஃபீலா இருந்தாங்க. அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி, அப்புறம் வெளிய கூட்டிட்டு போயிட்டு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி குடுத்துட்டு சமாதானப்படுத்திட்டு வந்தேன். அப்ப லேட் ஆயிடுச்சு. பெருமாநல்லூர் வரைக்கும் தெளிவா போயிட்டேன். அருள்காப்பு போட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. இருட்டானங்காட்டிக்கு நம்ம எப்படி போறது அப்படின்ட்டு. மாமாக்கு உடனே ஃபோன் அடிச்சேன். மாமா பிஸியா இருந்தங்காட்டிக்கு எடுக்கவே இல்ல. அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜி கைய புடிச்சுட்டு அருள்காப்பு போட்டுட்டு, அங்க கொண்டத்து காளியம்மன் கோவில் இருக்கு. சாமி வாசல்ல நின்னு அருள்காப்பு போட்டுட்டு, "சாமிஜி ஏறுங்க பின்னாடி உட்காருங்க. நம்ம 2 பேரும் தான் போறோம் இப்போ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வோட போனேன். எப்படியோ எனக்கு ஒரு அம்மா அந்த இடத்துல வந்து கை நீட்டுனாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் பாதி தூரம் வரைக்கும் அவங்களும் நானும் ஒண்ணா டிராவல் பண்ணிட்டு, அவங்கள கொண்டு போய் சேஃபா இறக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உடனே ஒரு டெம்போ டர்னிங்ல வெசையா வந்துச்சு.
சரி இதை ஃபாலோ பண்ணியே போயிடலான்னு போகும்போது அதுல நல்லா கொட்டை எழுத்துல வாழ்க வளமுடன்னு போட்டிருந்தது. அதுவும் என் கூட துணையா கொஞ்ச நேரம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இது அந்த தீபம் பத்தி வச்சிருந்த மாதிரி அருட்பெரும் ஜோதி அந்த வள்ளலாரனுடைய தீப ஒளியும் அந்த வேர்டு இருந்துச்சு. அதையும் படிச்சுட்டு 2 பேரும் ஒண்ணா இணைச்சு கூட்டிட்டு போறது அவ்வளோ ஒரு பூரிப்போட அந்த இடத்துக்கு நான் வந்து நிறைவா போயிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிகழ்ச்சி முடிஞ்சு நானும் மதன் மாமாவும் திரும்ப அந்த வள்ளலார் ஐயாவுடைய நிகழ்ச்சிக்கு முதல்லயே எங்களை இன்வைட் பண்ணிட்டாங்க. ஐயா தான் வந்து தலைமை வாழ்த்துரை கொடுக்கணும்ட்டு. ஆனா முடியுமான்னு தெரியல. ஏன்னா நம்ம நண்பர்கள் எல்லாம் இங்க இருக்காங்கன்ட்டு அது முடியாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த இறையாற்றல் அந்த அன்னைக்கு எங்களை அங்க வர வச்சுது. மிக சிறப்பா இருந்தது. காமாட்சிதாஸ் ஐயாவினுடைய உரையும் அங்க வந்து ஒரு அம்மாவனுடைய உரையும் மிக மிக சிறப்பா இருந்துச்சு. நிறைய விஷயங்களை உள்வாங்க முடிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம சர்வீஸ் டீம் எல்லாரையும் சொல்லணும். அவங்களுக்கு ஐயா எந்த பொறுப்பை கொடுத்தாங்களோ அதை அவ்வளோ அழகா பண்ணாங்க. ஏன்னா வந்து என்கிட்ட சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு புன்னகையோட அம்மா நாங்க இதை பண்ணணும். அது ஜெயந்திகா அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிங்க் கிளீன் பண்ற ஒர்க்கு, அங்க டஸ்ட் இல்லாம பாத்துக்கிற ஒர்க்கு அதை அவ்வளோ அழகா வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு நான் அப்படியே சுத்தி போடணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் சும்மா கிண்டலுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அக்கா எல்லாரும் போற வரைக்கும் இங்க நிக்கணும். ஒரு டஸ்ட் கருகாப்புல கூட உள்ள இருக்க கூடாதுன்னு சும்மா கிண்டலா சொன்னதை கூட அது அவ்வளோ அழகா அன்பா எடுத்துக்கிட்டு அந்த இடத்த அவ்வளோ கிளீனா வச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே மிக்க நன்றி. நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஒரு விஷயங்களையும் பார்த்து பண்ணுங்க. நிறைய மதன் மாமாவாகட்டும், இன்னும் பேராசிரியர்கள் மதன் மாமாவும் பங்காரையாவும் நிறைய ஒரு 10 மணி ஆகட்டும் டைமிங்கே பார்க்க மாட்டாங்க. நண்பர்களுக்கு நிறைய கொடுக்கணும், நல்லதா கொடுக்கணும்னு சொல்லிட்டு போன்ல டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. குரு ராகவேந்திர ஐயா கூட மாமா பேசுவாங்க. எல்லாருமே அவங்களுடைய கடமைகளை மிக சிறப்பா வந்து எங்களுக்கு எளிமையா எல்லாருக்கும் புரியும்படி சொன்னாங்க. அதை நீங்க பயன்படுத்தி வெற்றி அடையும் போதுதான் எங்களுக்கு இது மிகப்பெரிய வெற்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் எல்லாரும் நிறைய அன்பர்களை கூட்டிட்டு வாங்க. ஆகஸ்ட் 30ஆம் தேதி மனைவி நலவேற்பு விழா 50 விழாவா சிறப்பா பண்ணணும்னு திட்டமிட்டு இருக்கிறோம். அதுல இன்னும் புது அன்பர்களை நிறைய கூட்டிட்டு வாங்க. எல்லாருமே கண்டிப்பா வந்து பயனடையணும். வாழ்க வளமுடன். எல்லாருக்குமே நன்றி. மெயினா கார்த்தி ஐயாக்கு. ஏன்னா அந்த இடம் உருவானதுக்கு மிக முக்கியமான பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதை நிறைவா பண்ணி கொடுத்தாங்க கார்த்தி ஐயா. இன்ஜினியர் நாகராஜன் ஐயா இந்த தடவை நேர்லயே வந்திருந்தாங்க. அவங்க மிஸ்ஸஸ கூப்பிட்டு ராதாகிருஷ்ணன் ஐயா கூட கேட்டாங்க, எப்படி கட்டினீங்க, இது வச்சா நீங்களே பண்ணீங்களா இல்ல இன்ஜினியர் ஐயா வச்சு பண்ணீங்களான்னு. அப்போ இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஐயா அதுக்குள்ள கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. வெள்ளைச்சாமி ஐயாவுக்கு, சரவணா தம்பி, அவன் என்னுடைய தம்பின்னு தான் சொல்லணும். ரொம்ப பிடிக்கும். அவங்களெல்லாம் வந்து இந்த வயசுல அவங்க சர்வீஸ் பண்ணும்போது மதன் மாமா சின்ன வயசுல போய் சர்வீஸ் எப்படி பண்ணாங்களோ அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி அவங்களாம் நல்லா வருவாங்க அப்படிங்கிறத வாழ்த்து கொடுத்துட்டே இருப்போம். இன்னொரு குட்டி பொண்ணு ஒரு பாப்பா வருவாங்க, வசதி அக்காவோட பொண்ணு. அவளையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வயசுல அவ்வளோ ஒரு இன்வால்வ்மெண்ட்டோட அவளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த தேடுதல் இருக்கிறத நல்லா உணர முடியுது. அந்த மாதிரி இளம் வயதுல இருக்கிறவங்கள கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. அவங்கதான் வந்து இன்னும் உலகத்துக்கு கொண்டு போவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. ஜூம்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற கனகாம்மா, சிவஸ்ரீ அம்மா, பெரியநாயகி அம்மா, மாலத்தி அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இந்த தடவை அவங்களுக்கு ஆக்டிவா இருக்கணும், அவங்களுக்கு எந்த தலைவலி வந்துடக்கூடாது, வாமிட் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி அம்மா நான் இந்த தடவை தெளிவா இருக்கேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். புவனேஸ்வரி அக்கா முன்னாடி நாளே வந்து சர்வீஸ் பண்ணாங்க. எல்லாருமே இதுல இணைந்துட்ட லேடிஸ் ஆகட்டும், ஜென்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே மிகப்பெரிய கோடான கோடி நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் கேட்கும்போது என்னால அந்த இதுல பங்கேற்க முடியல. பற்ற ஒரு பெரிய ஒரு மனக்குறைதாம்மா எனக்கு. ரொம்ப நன்றி. இறை சாதனை மேல மேல நல்லா பெரிய கோடிக்கணக்கில் நிறைய பேர் சேர்ந்து நல்லா வணங்கும். அதுக்கு சந்தேகமே இல்லை. வாழ்க வளமுடன் அம்மா. இதுவரை நமக்கு நம்மிடம் உரையாடிய இறை லதா மதன்குமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ இறையருளும் ஒருவர்களும் நிற்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக இந்த மாதம் நடைபெற்ற பற்றை வகுப்பில் கலந்து கொண்டு அனுபவ உரை கொடுத்த அனைத்து இறை அன்பர்களும், இந்த ஜூமில் கலந்து கொண்ட அனைத்து இறை அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். சில முக்கிய அறிவிப்புகள்.
இன்று இரவு 8:30 மணிக்கு இறை ஆசிரியர் இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுவோம். நாளை அதிகாலை 4:15 முதல் இறை சாதனை மகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு நாம் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயிற்சிகளை முறையாக செய்து ஆன்ம தூய்மை பெறுவோம். அம்மா வேதாத்திரிய கவி பாட நேரம் இருக்குமாம்மா? அம்மா வாழ்க ஆமா, உலக வளமுடன். நல வாழ்த்து மட்டும் பாடி, உலக நல வாழ்த்து நீங்களே பாடி நம்ம சரிம்மா. இது போயிடலாம். உலக புத்தகம். நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும்,